Hey, this is Vikkyz the Brand Maker. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் என்னோட பிராண்ட் ரிலேட்டடான பர்செப்ஷன்ஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம், நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிசைனர்ஸோட பர்செப்ஷன்ஸ், அவங்களோட வியூஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பாட்காஸ்ட் சீரிஸ் மெட்ராஸ் டாக் ஷோ. இது வரைக்கும் என்னோட வீடியோஸ்க்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த சீரிஸ்க்கும் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பாட்காஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான கெஸ்ட் சீனியர் கிராஃபிக் டிசைனர் அண்ட் என்னோட மென்டார் அப்படின்னு சொல்லலாம், த லோகோ கிரியேட்டர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ், மூர்த்தி வீரா. வெல்கம் டு த ஷோ. இது வரைக்கும் நிறைய இந்த இண்டிவிஜுவல் வீடியோஸ், பிராண்ட் பற்றி, மார்க்கெட்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணோம். ஸோ பாட்காஸ்ட் சீரிஸ்ன்னு பண்ணும்போது அந்த லான்ச் வந்து கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இம்பாக்டான ஒரு லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹாப்பனிங் கண்டென்ட். ஸோ இப்போ ஹாப்பனிங் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா ஐபிஎல் தான், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சிஎஸ்கே. ஸோ நீங்கள் இந்த ஷோ வந்து ஆரம்பித்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இது ஃபர்ஸ்ட் எபிசோட். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங். எனக்கு ஆக்சுவலி இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதுவே கொஞ்சம் ரொம்ப ஐயோ நல்லா போகணும் இது அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்குது. பட் அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஓகே பரவாயில்ல, ஃபஸ்ட் எபிசோட். நான் அதுக்கு முன்னாடி ஏன்னா நான் நிறைய என்னோட ஷோஸ் பார்த்துட்டு இருக்கிறதால எனக்கு வந்து ஓகே இது வந்து டாக் ஷோ அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது நீங்கள் அனுப்பணும். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஷோ பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஷோ விச் யூ ஆர் டூயிங் ஆல்ரெடி, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு டாக் ஷோன்னு இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா த லவ் பிஹைண்ட் சிஎஸ்கே. நான் லவ் வித் சிஎஸ்கே, எனக்கு வந்து சிஎஸ்கே எவ்வளோ பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் பெரிய ரீசனெல்லாம் இல்லை. அதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு மோர் தென் சிஎஸ்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா தென் ஐ வில் பி வெரி எக்ஸாக்ட்லி. நான் இன்ஃபேக்ட் ஒரு பிராண்ட் அண்ட் சிஎஸ்கே அந்த ஒரு ஃபேண்டம் இது எல்லாமே கலந்த ஒரு பர்சனாலிட்டி தான் நீங்கள். ஸோ எனக்கு அந்த ஒரு லான்ச் எபிசோட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ நான் இங்கே பிராண்டை பற்றியும் கேட்கலாம், சிஎஸ்கே பற்றியும் கேட்கலாம், உங்களோட ஒர்க்ஸை பற்றியும் பேசலாம் அப்படின்றப்ப இது ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அண்ட் எனக்கு பர்சனலாக தெரியும் உங்களை பற்றி. ஸோ நீங்கள் வந்து கிளைண்ட் மீட்டிங் போனாலும் இந்த சிஎஸ்கே ஜெர்சியோட தான் போவீங்க. ஸோ இந்த ஷோக்காக நீங்கள் இந்த ஜெர்சி போட்டு வரலன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இந்த சிஎஸ்கே, இந்த ஐபிஎல் ஃபேண்டம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது கிரிக்கெட் வந்து நமக்கு எப்பவுமே இது வந்து சின்ன வயசுலேருந்து 6-7 வயசு அந்த வயசில் எல்லாரும் இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறது தானே. நான் பேசிக்கலி க்ரோன் அப் இன் வில்லேஜ். ஸோ வில்லேஜில் என்ன ஆகுனா கரெக்டாக இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதே தான் இங்கேயும் அப்படியே அது சம்மர்னாலே கிரிக்கெட் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ சம்மர் சீசன்னா நாங்கள் வந்து இந்த தென்னை மட்டையில் பேட்லாம் செஞ்சு கிரிக்கெட் ஆடுற பழக்கம் இருக்குது. அது வந்து சின்ன ஸ்கூல் டைம்லேருந்து அப்படியே கிரிக்கெட் சம்மர் ஆரம்பிச்சதுனாலே கிரவுண்டில் தான் இருப்போம். உடம்பு ஃபுல்லாக செம்மண் புழுதியோடு தான் வீட்டுக்கு வரும். டெய்லி தான் இருக்கும். அந்த 45 days இந்த சம்மர் ஹாலிடேஸ்னால் கிரிக்கெட் இதில் தான் இருக்கும். ஆனால் கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஐ நெவர் தாட் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒர்க் பண்ணணும் நான் லைஃப்லேயும் நினச்சி பார்த்ததே இல்லை. இந்த கிரிக்கெட் அப்படியே அப்போதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறது, ரவி சாஸ்திரி, கபில் தேவ் ஆடுறதுலேருந்து, அசாருதீனில் ஆரம்பித்து சச்சினில் ஆரம்பித்து இன்னைக்கு தோனி யாரால் இருக்கும். ஸோ எனக்கு கிரிக்கெட் நான் ஐ நெவர் தாட் நான் வந்து கிரிக்கெட்டுக்காக வேலை பண்ணுவேன்னு எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஆனால் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் எப்பவுமே கிரிக்கெட் பார்ப்போம். அதாவது வந்து சிஎஸ்கேங்கிறதால இல்லை, சிஎஸ்கேக்கு முன்னாடிலாம் வந்து எனி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ், இந்தியா மேட்சஸ்னால் வந்து உட்காந்துரும் சில. பட் என் பிரதர் வந்து மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேன். அவர் வந்து வேர்ல்டில் நீ டெஸ்ட் மேட்சோ ஒன் டே மேட்ச்லாம் கிடையாது. ஒரு 1960 ஆனது 70 ஆனது மேட்ச் ஏதாவது டிவியில் போட்டிருந்தாலும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். அதனால் வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு புது விஷயம்லாம் இல்லை, அது ரொம்ப பழகின விஷயம் தான். அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து பயங்கரமான எக்ஸைட்டிங்கான விஷயம்ல. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நமக்கு நம்மளுடைய பாட்டும் இருக்குதுன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்படி தான் வந்து சிஎஸ்கே வந்து 2008 நான் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். ஓபிஎன் அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபீஸில் வந்து நான் 2008 அந்த ஆஃபீஸில் நான் பார்ட் ஆஃப் வித் தட் டீம். இது வந்து நான் வந்து சால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை ஜாயின் பண்ணுறேன் ஒரு கம்பெனியில். அப்போ அங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணி இந்த 3 பேருமே ஓனர்ஸ் 3 பேருமே வந்து என்னுடைய சீனியர்ஸ் இன் ப்ரீவியஸ் அட்வர்டைசிங் ஏஜென்சி. ஒருத்தர் பேர் வந்து சொக்கா, இன்னொருத்தங்க பேர் பாலாமணின்னு சொல்லி லேடி, அண்ட் அதர் பார்ட்னர் வந்து ஜாஜு கிருஷ்ணன் குட்டி. இவங்க 3 பேர் தான் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சொக்கா மூலியமாக வந்து சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் நமக்கு வந்து ப்ரீமியர் லீக் அப்படிங்கிற கான்செப்டே வந்து நமக்கு கிடையாது, புதுசு. அது வரைக்கும் நமக்கு புதுசு. ஆனால் நமக்கு தெரியும் பார்க்லீஸ் ப்ரீமியர் லீக் வந்து ஃபுட்பால் தான் தெரியும் எனக்கு. அப்போ அது வரைக்கும் கூட வந்து எனக்கு பிக் பேஷ் எல்லாம் கூட பெருசாக தெரியாது. பிக் பேஷ் தெரியாது, கிரிக்கெட் அவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் பிக் பேஷ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது. அண்ட் எஸ் அப்போல்லாம் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நமக்கு வந்து தூர்தர்ஷன் ஸ்போர்ட்ஸில் என்ன வருதோ அதுதான் நமக்கு அப்போல்லாம்.
ESPN தான் 2000 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து பிரீமியர் லீக் அப்படிங்கிறது வந்து ஒரு புது விஷயம். அப்போ வந்து ஒரு புது விஷயம். அப்படி ஒரு டீமுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னது. அது வந்து சென்னை பேஸ்டு ஒரு டீம், அவ்வளோதான். ஓகே. எங்களுக்கு அது வரைக்கும் வந்து அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது, ஒரு இதுவே கிடையாது. ஸோ அப்படி பண்ண போகிறோன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு ஒரு என்னவோ பண்ண போகிறோன்னு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பட் ஐ நெவர் எவர் தாட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கே ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு சொல்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறும்னு நான் நினச்சி கொஸ்டினாகவே கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் எல்லா கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் வந்து ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அதாவது இன்ஃபேக்ட் எனக்குமே இருக்குது. நம்ம வந்து நிறைய பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவோம், நிறைய பேக்கேஜிங் பண்ணுவோம், நிறைய கிரியேட்டிவ்ஸ்லாம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரியல் டைமில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷெல்ஃபில் நம்ம பண்ண ஒரு பேக்கேஜிங் பாத்திர மாட்டோமா அப்படின்னு இருக்கும். நம்ம பண்ண ஒரு கிரியேட்டிவ் வந்து ஒரு ஹோர்டிங்கில் எங்கேயாவது இருக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து கண்டிப்பாக எல்லா டிசைனர்ஸ்க்கும் இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு பிராண்ட் எப்போ பெருசாகுதோ அதுதான் நம்மளோட ரெகக்னேஷன். இப்போ ஆஃப்டர் மோர் தென் 16 இயர்ஸ், ஸோ 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு சிஎஸ்கே இஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் பிராண்ட். அதோட லோகோ வந்து இப்போ இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்றப்ப ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நமக்கு ஒரு கிரியேட்டிவ் பண்ணால் அது நம்ம ஷெல்ஃபில் ஒரு பார்க்கும்போது, ஒரு கடையில் போகிற ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்காங்க, நம்ம பண்ண ஒரு ப்ராடக்டோட பேக்கேஜ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா ஒரு பயங்கரம். அப்படி தான் சிஎஸ்கே ஸ்டார்டட். ஸோ சிஎஸ்கே பண்ணி எல்லாம் முடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டிவெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ஒரு சூப்பர் வாரியர் ஸ்டைலில் கிரியேட்டிவ்ஸ், தோனியிலேருந்து எல்லா பிளேயர்ஸையும் வந்து வாரியர் ஸ்டைலெலாம் கிரியேட் பண்ணி ஒரு சூப்பராக எனக்கு ஃபுல் எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். நான் வந்து கலர் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பேக்ட்ராப்போட ஐபிஎல் பேக்ட்ராப்போட அந்த பண்ண போஸ்டர்ஸோட கலர் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து சென்னையில் இருக்க எல்லா ஹோர்டிங்லேயும் இந்த இதுதான் ஹோர்டிங்காக வரப்போகுது. நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குல்ல, ஒரு இண்டிவிஜுவலாக. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், நமக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ண ஒரு ஒர்க்கு நம்மளோட ஓன் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு, பெரிய ஒர்க்கு. அது வரைக்கும் நிறைய பண்ணியிருந்தாலும் இது ஒரு பெரிய ஒர்க்கு. சென்னை ஃபுல்லாக வரப்போகுது. ஹோர்டிங் வந்து பெரிய சைஸ். இமேஜினும் ஜெமினி பிரிட்ஜில் வந்து ஒரு 60-40 கட் அவுட் வருதுன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் செக் பண்ணிட்டு இருக்கேன். யூ டோன்ட் பிலீவ், அன்றைக்கி பேப்பரில் போடுறாங்க நாளையிலேருந்து ஹோர்டிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாப். சிஸ்டர்லாம் அன்றைக்கி நைட்டு நான் அழுதேன். எனக்கு வந்து என்னடா இது, நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது, நம்ம வந்து ஒரு இது பண்ண போகிறோம், இதை பண்ணவங்க யாருன்னு கண்டிப்பாக யாராவது கேட்பாங்க. யாராவது கேட்கும்போது அதுதானே ஒரு எனி ஆர்ட் பீப்புள், கண்டிப்பாக அது நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு அப்ரிசியேஷன் தானே, அதுக்கு தானே நம்ம எல்லாருமே வந்து ஓடுறது. காசெல்லாம் செகண்டரி தான். அந்த அப்ரிசியேஷன் வந்து பயங்கரமான ஒரு வேல்யூ. அது பேன் பண்ணிட்டாங்க. சென்னையில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே உடஞ்சிட்டேன் நான். தென் 2 பாஸ், 3 பேருமே ஆக்சுவலி பாஸ் எல்லாமே வந்து என்ன டாப் பண்ணிடே விட்றா, நம்ம பேப்பர் ஆட் பேப்பர் போக போகுது. இல்லை, என்னை புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்தது அவங்க தான். பட் அவங்களுக்கும் அது பயங்கர பெரிய வருத்தம் தான். ஏன்னா அப்போ வந்து அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ அது ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து நீ வந்து இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணுறோம், அது வந்து ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பயங்கர வருத்தமாக இருந்தது. இப்போ எனக்கு நினைக்கும் போது நம்ம அந்த ஹோர்டிங்கெல்லாம் அதுக்கு போய் நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து அதை பேசாதவங்களே கிடையாது. நம்ம அதை பண்ணோம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் யாருக்கும் தெரியாது, எந்த கம்பெனி பண்ணுச்சு, அதில் ஒர்க் பண்ண டிசைனர் யார், இதெல்லாம் நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய விஷயங்கள் அது அப்படி தான் இருக்கும், டிசைனரோட இதுவே அப்படி தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒவ்வொரு தடையும் வந்து சிஎஸ்கே பற்றி எல்லாரும் ஃபேன்ஸ்லாம் கத்தும்போது அந்த லோகோவை வச்சு அந்த லோகோவை அவங்க ஓன் பண்ணும்போது, ஒவ்வொருத்தரும் அவங்களோட டிபியாக வைக்கும்போது, அவங்க அதை ஓன் பண்ணும்போதுல நாமளும் வந்து ஒரு ஃபேனாக வந்து அதை என்ஜாய் தான் பண்ணுறேன் இந்த நிமிஷம் வரைக்கும். சிஎஸ்கே மோர் தென் ஒரு சிஎஸ்கேவோட டிசைன் பண்ண, சிஎஸ்கேவை கிரியேட் பண்ண பர்சனாக இல்லாமல் நான் இன்னைக்கு வந்து சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஃபேனாகவே மாறி உட்காந்துட்டு இருக்கேன். பட் நான் நிறைய இடத்துல பேசும்போது சொல்லுவேன், எஸ் ஓனர் யாராக வேணாலும் இருக்கட்டும், பட் ஸ்டில் ஐ பர்சனலி பிலீவ் தட் சிஎஸ்கே மை பேபி. ஸோ நான் அது வளர்ந்து இங்கே நிற்கும் போது ஒரு எல்லாருக்குமே எல்லாம் ஒரு பேரண்ட்டாக இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. சிஎஸ்கே வந்து எப்பயுமே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இல்லை, மாறவே மாறாதுல்ல இது. கண்டிப்பாக இது நீ யார் ஓன் பண்ணாலும், யார்கிட்ட போனாலும், எங்கே போனாலும், அந்த டீமில் எத்தனை பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் சிஎஸ்கே அவ்வளோதான். அதில் நீங்கள் இன்னைக்கு தோனி இருக்காங்க, தோனி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. எஸ், ஐ ஆல்சோ செலிப்ரேட் தோனி. பட் கண்டிப்பாக அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் சிஎஸ்கே தான், அது மாறாது அப்படின்னு நான் நம்புறேன். அது மாறாது. ஸோ அது வரைக்கும் நம்ம தான், நமக்கு நம்மளுடைய பேபி தான். இதில் இன்னொரு
ஒரு ரிசர்ச்ல இன்னொன்றுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லைக் ஆல்மோஸ்ட் எல்லா ஐபிஎல் டீமோட லோகோ வந்து அந்த லோகோட எவல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி அது மாறிக்கிட்டே இருந்தது. மாறாம ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது சிஎஸ்கே லோகோ. எக்ஸாக்ட்டா எந்த ஒரு ஐட்ரேஷனுமே போல அந்த லோகோ. ஓகே, அந்த சிஎஸ்கே லோகோவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரியும் நான் சொல்றேன். அது எப்படி நடந்துச்சுன்னு. அது ஒரு நல்ல ஸ்டோரி. எனக்கு வந்து அதை எப்பவுமே நரேட் பண்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நாங்க வந்து அந்த எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க நினைச்சு பார்த்தாலும் நம்ம என்னமா பண்ணியிருக்கோம்ல. நம்ம ஒரு என்ன சொல்றது, அதுல வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், த்ரில்லு, ஒரு மூவிக்குள்ள எல்லா ஜானரும் அது உள்ள இருந்துச்சு. லவ் எல்லாமே இருந்துச்சு அந்த பர்டிகுலர் அந்த லோகோ நாங்கள் கிரியேட் பண்ணும்போது. சிஎஸ்கே லோகோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணும்போது கிளையண்ட் வந்து என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது, சரி ப்ரீமியர் லீக் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு விஷயமே இங்கே அது ஃபேமஸ் ஆகல. ப்ரீமியர் லீக் நிறைய பேருக்கு தெரியாது, யாருக்கும் அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். மேக்ஸிமம் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரீமியர் லீக் வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. யூரோப்பியன் கிளப், பாக்லீஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. கிரிக்கெட்டுக்கு வந்து அப்படி ஒரு இது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த லோகோ நேம் சூஸ் பண்ணுறதே வந்து ஒரு கான்டெஸ்டாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்கள் பாஸோட சொக்கா அன்பாலா இவங்களுடைய ஐடியா. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி இதை கான்டெஸ்டாக ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி, ஸ்ரீகாந்த் சார் சிக்கா அவர் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண ஒரு கிரிக்கெட்டர். ஓகேவா, ஃபண்டாஸ்டிக் பர்சன். நிறைய பேசுவார். பட் ஐ ரியலி ஏன்னா ஒரு விகல்பமே இல்லை. நீ எதிர்க்க இருக்கிற யாரெல்லாம் பார்க்க மாட்டார், ஜாலியாக பேசுகிற ஒரு மனுஷன். ஸோ அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் நான் ஷூட் பண்ணது. ஸோ அவரை ஷூட் பண்ணும்போது அவரை வச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் டாஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சார் இப்படி டாஸ் பண்ணுங்க சார். அப்படி பண்ணிட்டு ஒரு கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த கான்டெஸ்ட்டில் சிஎஸ்கே இந்த மாதிரி சென்னையில் வர ஒரு ஐபிஎல் டீமுக்கு நேம் வைக்க சொல்லி நம்ம கான்டெஸ்ட் ரன் பண்ணியாச்சு. ஐ திங்க் ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக்கில் கிளையண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாஸுக்கு ஃபோன் வருது. நாங்கள் மீட்டிங் போகிறோம், ரெடியாரு, இந்த மாதிரி வந்து லோகோ பண்ணுற மாதிரி இருக்கும், நான் போய் நேம் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ போன ஒரு 1 ஹவரில் டக்குன்னு பாஸ்ன மெசேஜ், இதான் சென்னை சூப்பர் கிங்ஸ், இதான் நேம், நீ லோகோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோனை நீ லோகோ பண்ணு, நான் வரதுக்குள்ளே லோகோ ரெடி ஆகணும் மகன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மச்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ ஐ கேம் பேக், வே கிரியேட்டட் அ லோகோ. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்டில் வந்து எனக்கு வந்து ஓடிக்கிட்டு இருந்தது என்னன்னா, சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிருந்த டைம், ரஜினி. ஸோ த டைம் இந்த சிங்கிளாக தான் வருங்கிற த டயலாக் இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ எனக்கு வந்து அதுதான் மைண்டில் இருந்தது. அண்ட் ஐ எம் தலைவர் ஃபேன், பெரிய ரஜினி ஃபேன் இருந்தேன். அப்போது ரஜினி பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் ரஜினி. ஸோ நான் எனக்கும் அவரை பிடிக்கும். அதனால அந்த டயலாக் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் சரி அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது லோகோல சிங்கம் வரணும். கிங்ன்றது என்னன்னா, இந்த நேமுக்கு பின்னாடி அவங்க சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னா, சூப்பர் அப்படிங்கிறது இந்தியா சிமெண்ட்ஸோட ஒரு சிமெண்ட் நேம் வந்து சங்கர் சூப்பர், ஓகே, கோரமண்டல் கிங். இதுதான் வந்து அந்த 2த்தையும் கிளப் பண்ணி வர்றதால அது யாரோ ஒரு ஃபேன் தான் அமைச்சிருக்காங்க. எண்டாவது டே சென்னை தான் இவங்க ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க அமைச்சிருந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க நேம் பண்ணி நமக்கு அமைச்சாங்க. ஸோ அதுதான் அது ரீசன் பிஹைண்ட் தட் நேம். அதுதான் அவங்க இது பண்ணாங்க. அண்ட் yellow and blue are their brand colors. Yellow is for Coromandel King, சங்கர் சூப்பர் பவர் லோகோ வந்து ப்ளூ. ஸோ அதனால அதுதான் அவங்களோட கலரு. அதுவும் நமக்கு வந்து கிடையாது, நமக்கு லிபர்ட்டி கிடையாது, அந்த கலர் தான் நம்ம வரணும். பட் எனக்கு வந்து எல்லோவை நம்ம சீட் பண்ணி ஆரஞ்சு ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து லோகோ கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலெல்லாம் வச்சு ரெகுலர் ஆஸ் யூஷுவல் சில லோகோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி ரிஜெக்ட் பண்ண லோகோட ஒரு லோகோ வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் அப்படியே அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. டெல்லி டேர்டெவில்ஸோட ஆரம்ப லோகோ பார்த்தோன்னா நாங்கள் எந்த லோகோ ரிஜெக்ட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க ஒரு 2 வருஷம் ரன்னும் பண்ணாங்க. அப்போ வந்து சிஎஸ்கேக்கு வந்து நம்ம அப்போ வந்து தான் மைண்டில் வந்து ஓகே, அப்போ ஏதோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் படம் பார்த்துக்கிட்டே வேலை செய்கிறது இந்த ஆகலாம். அப்போ இந்த சரி நம்ம வந்து கிங்னா ஏன் வந்து நம்ம அவங்க இன்னொன்றுனா இந்தியா சிமெண்ட்ஸோட லோகோ பார்த்தோன்னா ஒரு க்ரௌன் இருக்கும் அந்த மேலே. ஸோ கிங்குனா அதுதான் ரொம்ப கிளீஷாக எனக்கு வந்து அது ஓகே, அவங்க பண்ண நேரத்தில் அது ஒரு பெரிய விஷயம் தான், க்ரௌனை யோசிச்சு பண்ண வச்சிருக்காங்க எல்லாம் ஓகே. பட் அதையே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா அதுக்கப்புறம் கிங்குனாலே வந்து க்ரௌன் அப்படிங்கிற ஒரு இது வந்து டிசைனர்ஸ்க்கெல்லாம் இருக்கிறதால அந்த கிளீஷியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான். நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி என் பாஸோட பேஸ் லைன் தான் நினைக்கிறேன், ஃபியர்லெஸ் என்டர்டெய்னர். ஓகே, அதுதான் வந்து பேஸ் லைனாக இருந்தது சிஎஸ்கேக்கு. ஸோ அதனால அந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு நான் வந்து இதை கிரியேட் பண்ணோம். பட் கிளையண்ட்டுக்கு வி நெவர் செட் இதுதான் ஐடியா, சிங்கிளாக தான் வருங்கிறது ஐடியா கிடையாது, அப்படி நாங்கள் சொல்லவும் இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய கிங் ஆஃப் த ஜங்கிள், என்டர்டைன்மெண்ட், மாஸ்குலின், ஃபியர்லெஸ் இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க எழுதின தியரிலாம் இருக்கும்.
பட் எங்களுக்கு வந்து லிட்டரலா வந்து இதுதான் ஐடியா. ஒரு தலைவரோட ஐடியாவை காப்பி பண்ணி தான் இன்னொரு தலை உருவானார்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஐடியா லோகோ பண்ணிட்டு நான் ஒரு லைனை வச்சு எடுத்து லோகோ வச்சு கிரியேட் பண்ணி எல்லாம் கொடுத்து பண்ணி எடுத்துன்னு லோகோ ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நிறைய லோகோ ப்ரெசென்ட் பண்ணோம். அதில் நாங்கள் யோசிச்ச மாதிரியே இதுதான் கிளைண்ட் சூஸ் பண்ணாங்க இப்போ இருக்கிற சிஎஸ்கே லோகோ. ஆனால் இந்த சிஎஸ்கே லோகவும் நாங்கள் கிளைண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணதில் கிடையாது. அந்த லைன் வந்து கொஞ்சம் க்யூட்டாக வாய் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் பண்ண வெர்ஷன். ஓகே, அது வந்து கிளைண்ட் பார்த்துட்டு எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, பட் எங்களுக்கு வந்து ஃபெரோஷியஸாக இருக்கணும் லைனு. ஸோ லைன் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. ஸோ கேட்டவுடனே எனக்கு வந்து மீட்டிங் அன்றைக்கி ஆக்சுவலி வந்துட்டு ஈவினிங் 4 o'clock எடுத்துகிட்டு போயிட்டான். உடனே வேணும் மீட்டிங்னால வேறு வழி இல்லை. அந்த டைமில் நாங்கள் ஸ்டார்ட் அப் வேறு. ஸோ என்ன வந்து கிளைண்ட்டை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வரதுக்குள்ளே நான் மீட்டிங் நான் லோகோ பண்ணி வச்சுட்டு வந்தாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க, போயிட்டாங்க. வித்தின் ஒரு 11 o'clock மார்னிங் போனாங்க, ஈவினிங் 4 o'clock திரும்ப மீட்டிங் போகிறாங்க லோகோவோட. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த ஒன் டேலாம் கிடையாது. காலைல 11 o'clock ஆரம்பிச்சது சாயந்தரம் 4 மணிக்கு இந்த முடிச்சாச்சு. ப்ராஜெக்ட் டியூரேஷனே அவ்வளோதான் டியூரேஷன். அவ்வளோதான் இந்த லோகோக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண டியூரேஷன். லோகோ நேம் சூஸ் பண்ணுறதுக்கு தான் 1 week வந்து அந்த கான்டெஸ்ட் நடந்தது. லோகோ காலையில் 11 o'clock ஃபோன் கால் வருது. ஓவர் த கால் பேர் கேட்குறேன். பேர் வந்து என் பாஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு நேம் வந்து நான் கொடுத்துட்டேன்டா, நேம் இதான்னு சொல்லிட்டு. அதுவும் அங்கேருந்து கிளைண்ட் பிளேஸ் வந்து எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. வாட்ஸ்அப் கூட கிடையாது, எஸ்எம்எஸ் தான். எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. நான் லோகோ கிரியேட் பண்ணி வைக்கிறேன். அவங்க வராங்க, பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்கஷனில் கொஞ்சம் ட்வீக்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மணிக்கெலாம் வந்துட்டாங்க. திரும்ப எல்லாம் ட்வீக் பண்ணி 4 o'clock திரும்ப போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, லோகோ ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு 10 ஆப்ஷன் 8-10 ஆப்ஷன் வச்சுருக்கோம்னு வச்சுக்கேன். எல்லாம் கொண்டு போயிட்டோம். கிளைண்ட் வந்து அதுக்குள்ளே கலர், இந்த லோகோ வந்து ஃபெரோஷியஸாக வேணும், எனக்கு கலர் ஆப்ஷனும் வேணும்னப்போ கலர்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் அந்த ஃபாண்ட் ஞாபகம் இருக்குது. உல்ஃப் பிளேன் அந்த ஃபாண்ட் பேர். எக்ஸாக்ட்லி, நான் ஒரு கேள்வியாகவே வச்சுருந்தேன், என்ன ஃபாண்ட் அப்படின்னு. ஓகே, அதுதான் சிஎஸ்கே ஃபாண்ட். ஓகே, ஸோ இதை வந்து கிரியேட் பண்ணி லோகோ கிரியேட் பண்ணிட்டு அனுப்பிச்சோம். கிளைண்ட் வந்து ஃபீட்பேக் இதுதான். இந்த மாதிரி வந்து கிளைண்ட் வந்து இது வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக வேணுன்றாங்க. எனக்கு வந்து பெரிய இல்லஸ்ட்ரேட்டர்லாம் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து பெரிய இல்லஸ்ட்ரேட்டர்லாம் கிடையாது. பட் என்னால் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணிட முடியும். பட் இல்லஸ்ட்ரேட்டராக பண்ண முடியுமா, அதுவும் இந்த டைமில் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ டக்குன்னு ஒரு ஐடியா. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் அண்ணா தெரியும், சூப்பர் இல்லஸ்ட்ரேட்டர். நான் என்னுடைய ஒன்றாவது என்ன சொல்கிறது, நான் என்னோட ஒன்றாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த அண்ணா. அவர் பேர் முரளின்னு சொல்லி ஆர்டிஸ்ட். அவர் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர். அவர் நிறைய சென்னையில் ஒரு ஏஜென்சியில் தெரியாத ஆளே கிடையாது. அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஹெல்ப் வேணும்னா, இந்த மாதிரி வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு லோகோ கேட்குறாங்க. சரிம்மா, நாளைக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு இப்போ வேணும். சரி நீ வா, எனக்கு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஸ்கெட்ச் பண்ணி கொடுங்க. அவரெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வரைய மாட்டார், அவர் வந்து கையில் மட்டும்தான் வரையாது. நீங்கள் எனக்கு ஸ்கெட்ச் பண்ணி கொடுங்க போதும், எனக்கு ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிடணும். சரி வா, உனக்கு வா எடுத்துகிட்டு வாணும். போன உடனே ஒரு சிங்கம் பிக்சர்லாம் எடுத்து மாதிரி எனக்கு இந்த ஆங்கிளில் ஒரு ரியல் சிங்கத்தோட கூகுள் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து, எனக்கு இந்த ஆங்கிளில் வேணும், இந்த மாதிரி வேணும், எனக்கு வந்து இதான் லோகோ, இந்த லோகோ வந்து எனக்கு இப்படி வேணும், அதே ஷேப் எல்லாமே இருக்கணும், ஆனால் ஃபெரோஷியஸாக இருக்கணும், கொஞ்சம் மெயினில் வந்து அந்த ஃபெரோஷியஸ் வந்து மெயினில் தெரியணும், அந்த இதில் தெரியணும் அப்படின்னு, பிடரியில் தெரியணும் அப்படின்னு. ஸோ அவர் பார்த்துட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் அதை கம்ப்ளீட்டாக ஒரு பென்சிலில் வந்து வரைஞ்சி அதை வந்து எங்களுக்கு இதான் இதை பார்த்துக்கோ, இதை வச்சுக்கோ, இதை நீ இப்போதைக்கு எனக்கு இது டார்க்லாம் பண்ணி கொடுக்க முடியாதரா, நீ இதை முதல்ல கிளைண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிடு, நம்ம வந்து லோகோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக உனக்கு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி தரேன், பக்காவாக ஃபினிஷ் பண்ணி தரேன், ரோட்டரி பெனில் வரைஞ்சி தரேன். இவன் நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஸ்கேன் பண்ணி எடுத்தேன், இல்லஸ்ட்ரேட்டரில் லைவ் ட்ரேஸ் போட்டேன். லைவ் ட்ரேஸ் பென் டூல்ல கூட வரையல, லைவ் ட்ரேஸ் போட்டு கடன்னு அதில் நிறைய அந்த ஃப்ரண்ட்லலாம் பார்த்தா தெரியும், அந்த முடியெல்லாம் இருக்கும் அந்த அதில். ஸோ அதெல்லாம் லைவ் ட்ரேஸ் போனதுக்கப்புறம் ஸ்மூதெல்லாம் பண்ணேன். இல்லை லைவ் ட்ரேஸ் போட்டு அதுக்கப்புறம் நான் அதை கொஞ்சம் ஸ்மூத்லாம் பண்ணிட்டு வச்சு அனுப்பிச்சிட்டேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு அப்பயும் தெரியாது அதுதான் ஃபைனல் லோகோன்னு ஆக போகுதுன்னு. நான் வந்து அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆனால் நமக்கு வந்து ஃபைனல் வந்து இந்த முடியெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணணும், சரிப்பா அப்படின்னு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு கிளைண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணோம். கிளைண்ட் பார்த்து அப்ரூவ் பண்ணிவிட்டு நாளை காலைல பேப்பர் ஆடு அப்படின்ட்டாங்க. லான்ச்சிங் சிஎஸ்கே லோகோ, அதாவது அவங்க டே பார்த்து ஏதோ நல்ல நாள் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, நாளை காலையில் பேப்பர் ஆடு வேணும். சொக்கா மச்சான் கிளைண்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. சொக்கா நான் ஃபைனலே பண்ணலடா மாமா, இந்த ஃபைனல் பண்ணல, எதுவும் பண்ணல வச்சு நம்ம என்ன பண்ண, அதனால் இல்லை கிளைண்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணுவோம், அப்புறமா நான் ட்வீட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. கிளைண்ட் வந்து பண்ணிக்கலான்னு. ஸோ வந்த உடனே நான் எவ்வளோ அதை வந்து பெட்டர் பண்ண முடியுமோ, நீ சொன்னது அப்போ தான் நடந்துச்சு. ட்ரேசிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபைன் டியூன்லாம் பண்ணி கண்ணெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் கலர் கிரேடிங் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி நைட்டு 10-11 மணிக்கு குவார்ட்டர் பேஜ் ஆடோ ஹாஃப் பேஜ் ஆடோ எனக்கு ஞாபகம் இல்லை, தந்திக்கு ஹிந்துலலாம் ரிலீஸ் பண்ணுறோம். மறுநாள் காலையில் சிஎஸ்கே ஆடு ரிலீஸ் ஆகிடுச்சு.
அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி எனக்கு கத்துறாரு, இதுக்கு தான் அவங்களுக்கு வேலையே பண்ண மாட்டேன்ற. என்னடா பண்றீங்க, நான் ட்ரேசிங் ஷீட்ல வரைஞ்சு கொடுத்தா நீங்க மறுநாள் காலைல லோகோவை, அபிஷியல் லோகோவை ரிலீஸ் பண்றீங்க. ஆனா எங்களுக்கு டைமே இல்லை, வேற வழி இல்லை, இன்னும் பெர்ஃபெக்ட்டா அவுட்புட் கொடுக்கலாம்னாரு. ஆனா என்னன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் அதை நாங்கள் நிறைய தடவை ட்வீட் பண்ணிலாம் பார்த்துட்டோம், கிளைண்ட்டுக்கு கொடுத்ததே இல்லை. கிளைண்ட்டுக்கு நாங்கள் சிஎஸ்கேக்கு வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதே இல்லை, எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதாவது இப்போ இருக்கிற இந்த லோகோ சொல்றீங்க, இந்த லோகோவை நாங்கள் ஃபைனல் பண்ணிலாம் கொடுத்து ஃபைனல் பண்ணி பார்த்துட்டோம், என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், எது பண்ணாலும் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. எங்களுக்கு அது அப்படியே மனசில் இது வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் அதை டச் பண்ணல. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே லோகோங்கிறது வந்து அன்ஃபினிஷ்டு லோகோ தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு கிராஃபிக் டிசைனராக அது ஒரு அன்ஃபினிஷ்டு லோகோ தான். பட் ஃபினிஷ்டுங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறது தான், சரியா? ஸோ அது மைண்டில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகுதுங்கிறது தான் எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் ஆஃப் த பிராண்ட், சரியா? ஸோ அதுதான் எனி பிராண்ட், அதுதான் சக்ஸஸ். எனக்கு எப்படி ஃபேன்ஸுக்கு மைண்டில், ஒரு கன்சியூமருக்கு மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகுதுங்கிறது தான் சிஎஸ்கே லோகோ. இதே சிஎஸ்கே லோகோவா ஆக்சுவலி நான் அவ்வளோலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து இப்படி 2 ஸ்ட்ரோக்கெல்லாம் வரைய மாட்டோம், இந்த கேப் எல்லாமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் கொட்டி இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்லாம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் தான் கொடுத்தாரு, அதை நம்ம ட்வீட் பண்ணோம். இந்த 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 பல்லுலாம் வந்து ஆக்சுவலி வந்து சாலிட் பண்ணியிருக்கணும். இப்போ கரெக்ட் பண்ண சொன்னால் இதில் நிறைய கரெக்ஷன் சொல்லுவோம் நம்ம, ஆனாலும் இதுதான் அது கரெக்ட் பண்ணியும் பார்த்துட்டோம், அதுதான் சொல்லுவோம். கரெக்ட் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஸோ அதனால சிஎஸ்கே லோகோ வந்து இது அப்படியே போயிடுச்சு. அண்ட் அந்த வருஷமா இதுக்கு அதுக்கு அடுத்த வருஷமானு தெரியல, ஒரு ஆர்டிக்கிள், ஒரு பெரிய ஒரு டிசைனர் தான், ஒரு டிசைனரு, ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் டிசைனர் ஒருத்தர், அவரோட பிளாகில் ஐபிஎல் லோகோ லிஸ்ட் பண்ணும்போது சிஎஸ்கேவை ஃபர்ஸ்ட்டில் போட்டிருந்தார். போட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோகோ அப்படின்னு சொல்லி எனக்கு தலைகால் புரியல ஐயோ அப்படின்னு. பட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாரும் அதை எடுத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றப்போ நம்ம வந்து இப்போ வந்து அதை கன்சர்ன் சொல்றது கூட நமக்கு ரைட்ஸ் இருக்காது, கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அப்படி போச்சு, அதை எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இதுதான் சிஎஸ்கே பின்னாடி இருக்கிற பெரிய ஜர்னி, ரொம்ப சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, ஓகே, இன்னொரு ஜாலியான ஒரு क्वेश्चन, சிஎஸ்கே லோகோவை தவிர உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண லோகோன்னு ஏதாவது இருக்கா ஐபிஎல்ல? எஸ், என்னோட இன்னி வரைக்கும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து கேகேஆர் லோகோ. ஓகே, கொல்கட்டா லோகோ. என்ன ரீசன்? டெஃபினட்டாக அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய இது இருக்குது, ஒர்க் இருக்குது. அது ஒரு நிச்சயமாக அதை பண்ணவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி ஷாருக் கான் மூவி 3D ஆர்டிஸ்ட்லேருந்து, நமக்கு அப்போலாம் 3D ஆர்ட்லாம் கிடையாது, அவங்க 3D ஆர்டிஸ்ட் இருந்திருப்பாங்க, அதுக்கு பின்னாடி எல்லாம் இருந்திருப்பாங்க. எனக்கு பர்சனலாக ஒரு டிசைனர் அந்த லோகோ ரொம்ப பிடிக்கும். என்ன வந்து நீ ஆர்டர் பண்ண சொன்னால் டெஃபினட்டாக நான் அதை தான் ஃபஸ்ட்டு வைப்பேன். ஓகே, அண்ட் சிஎஸ்கே நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நான் செகண்ட் வைக்க மாட்டேன். டெஃபினட்டாக நான் எல்லா லோகோவும் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே செகண்டில் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து நான் வந்து சிஎஸ்கே பண்ணவே இல்லைனாலும் நான் சிஎஸ்கேவை செகண்ட் லோகோ தான் வைப்பேன். இது கம்பேர்ட் டு எனி அதர் லோகோ. இன்னே வரைக்கும் எல்எஸ்ஜிலேருந்து ஆரம்பிச்சு நீ வந்து ஆர்சிபிலேருந்து ஆரம்பிச்சு, ஆர்சிபி இஸ் நத்திங் பட் தேர் பிராண்ட். அதே அந்த அவங்களுடைய ஓன் பிராண்டே வந்து ஐ திங்க் ராயல் சேலஞ்சோட லோகோ தான் நினைக்கிறேன் அது. ஓகே, அவங்களுடைய பிராண்டோட லோகோ. ஸோ அதனால எனக்கு அதில் பெருசாக ஒன்றும் தெரியல. மும்பை இந்தியன்ஸ் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா அதுக்கு பின்னாடி வந்து அவங்க ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க, அது கிருஷ்ணா சக்கரமா, அது என்னன்னு தெரியல. பட் எனக்கு அதுவும் வந்து ஒரு பெரிய இம்ப்ரெசிவான லோகோ இல்லை. பட் என்னோட இது வந்து லோகோ வந்து ஆல் டைம் வந்து கேகேஆர் தான். ஏன்னா கேகேஆரில் வந்து நீங்கள் அந்த வேர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், கேகேஆர் மினிமலைஸ் லோகோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கேகேஆர் வந்து நீங்கள் மினிமைஸ் லோகோன்னு வரும், வெறும் அந்த ஷீல்டு வச்சு கேகேஆர்னு பண்ணியிருப்பான். தோனியோட ஷார்ட்டை வச்சு வெறும் சிஎஸ்கேன்னு ஒன்று பண்ணோம். தோனியோட ஒரு 6 ஹெலிகாப்டர் ஷாட்டை வச்சு சிஎஸ்கேன்னு பண்ணோம். அதை ஒன்லி ஃபார் பிளேயர்ஸோட அஃபிஷியல் டிஷர்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆரோட லோகோ இருக்கு இல்லையா, அதில் கேகேஆர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் போடுறதுக்கு ஒரு லோகோ இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்னு ஒன்று இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க அந்த ஒரு ஃப்ளேம் மட்டும் அந்த ஹெல்மெட்டில் ஒரு ஃப்ளேம் அப்படியே அனிமேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஃபேண்டாஸ்டிக் லோகோ. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் வந்து லோகோ அப்படின்னும் போது டீம் ஆப்வியஸ்லி அதில் வந்து இதுவே கிடையாது இனி எனி டே. பட் ஒரு லோகோவா, ஒரு டிசைனராக, ஒரு தேர்ட் பர்சனாக வந்து நமக்கு வந்து நம்ம சிஎஸ்கே பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஜென்யூன் டிசைனராக கேட்டால் எனக்கு கேகேஆர் இஸ் த பெஸ்ட். அதர் தென் சிஎஸ்கேவே இல்லை எனக்கு. ஐ ஆல்வேஸ் கீப் கேகேஆர் இஸ் அபவ் சிஎஸ்கே. வந்து ஒரு ஜென்யூன் டிசைனராக இருந்தால் டெஃபினட்டாக அதை தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒருவேளை எனக்கு வந்து கேகேஆரோட சிஎஸ்கே நல்லா இருந்தால்
நான் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்கலாம் யோசிக்க மாட்டேன். புரியுது. என்னோட லோகோ தான் பெஸ்ட், எனக்கு தெரியும், என்னோட லோகோ தான் பெஸ்ட்னு சொல்லிடுவேன். அதனால எனக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, ஐயோ இவன் லோகோ பண்ணாத லோகோ இவன் அப்படி சொல்றாங்களா, எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஜென்யூனா வச்சா அங்க வச்சு பார்க்கும்போது அது ஏன் லோகோலாம் கிடையாது, எது பெட்டர் லோகோ அதுல எனக்கு KKR தான், இன்னைய வரைக்கும் KKR தான். சூப்பர், their logo is best. ஸோ உங்களோட லோகோ பார்த்துட்டு எனி ஸ்பெசிஃபிக் அப்ரிசியேஷன் ஃப்ரம் த டீம் இல்ல பிளேயர்ஸ் அந்த மாதிரி எனக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி? எனக்கு வந்து கேள்விதான் பட்டிருக்கேன். தோனி வந்து ரியலி லைக் த லோகோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல கிடையாது, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அங்க வேலை செஞ்சவங்க, அவங்க அந்த டீம் அஃபிஷியல்ஸ்ல ஒருத்தர் வந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அவரை வந்து இங்க அங்க ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு சின்ன ஒரு இந்த ஆக்ஷன் டைம்ல புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் நான் தான் பண்ணுவேன். நான் போய் ஸ்டீஃபன் சர்விங் மீட் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்ஷன் புக் அவர் எப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆக்ஷனுக்குன்னு ஒரு புக் ரெடி பண்ணுவாங்க, அதை நான் பண்ணுவேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து என் கூட உட்காந்து அந்த புக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கரெக்ட் பண்ணும்போது என்னோட பாஸ் வந்து, இவர் தெரியுமா, இவர் தான் உங்க CSK லோகோ பண்ணது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், தம்பி தோனியும் அவ்வளோ தடவை சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லோகோ. ஸோ அவ்வளோதானே தவிர தோனி நான் தோனி கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் மீனிங் ஷூட் பண்ணது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதெல்லாம். பட் பர்சனலாக அவங்க கிட்ட இருந்து நான் கேட்டதில்லை. பட் அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இவ தான் CSK லோகோ பண்ணுறதுன்னு. பட் பெரிய அப்ரிசியேஷன்லாம் எனக்கு கிடைச்சதில்லை. பட் இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடும் போதில்ல, அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அந்த பிராண்டோட ரீச் இருக்குல்ல, அதுதான் ஒரு டிசைனருக்கான அப்ரிசியேஷனாக நான் நினைக்கிறேன். ரிகார்டிங் த கலர், ஏன்னா இன்னைக்கு வெறும் ஒரு எம்டி வால்ல எல்லோ அடிச்சாலே யாருனாலும் சொல்லிடுவாங்க அது CSK. எல்லோ வந்து லவ் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கலருக்கு ஒரு லவ் அப்படின்றது ஆஃப்கோர்ஸ் CSK-வால தான் அது நடந்தது. ஸோ இந்த கலர்ஸ்ல டு யூ ஹேவ் எனி ஆப்ஷன்ஸ், இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த கலர் தான் போகணும் அப்படின்ற மாதிரி? இல்ல, ப்ளூ அண்ட் ஆரஞ்சுங்கிறது நமக்கு கலர் கோடா இருந்துச்சு. ப்ளூ அண்ட் ஆரஞ்சு அண்ட் எல்லோங்கிறது தான் கலர் கோடா இருந்தது. பட் ஆஸ் அ டிசைனர் வந்து நம்ம எல்லோ வந்து எப்பவுமே லோகோக்கு ப்ரிஃபர் பண்றதுக்கு யோசிப்போம். ஏன்னா வந்து அவங்களோட பிராண்ட் கலர்ஸ் எல்லோவா இருந்தாலும் அவங்க லோகோ கலர்ஸ் எல்லோ கிடையாது. இந்தியா சிமெண்ட்ஸோட லோகோ வந்து ப்ளூ தான், அதை இந்தியா சிமெண்ட்ஸும் அதுதான், சூப்பர் பவரும் அதுதான், கோரமண்டல் கிங் பிளாக்னு நினைக்கிறேன். பட் எல்லோங்கிறது அவங்களோட பேஸ் கலராக இருந்துச்சு. அதை வந்து அவங்க எப்பவுமே எல்லோங்கிறத பேஸ் கலராக ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கலருக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடையாது, நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் ஆப்ஷன்ஸ் இல்லை. அதுதான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. தே ஸ்டிக் டு வித், அதுதான் ஸ்டிக் டு இட், அதுதான் எனக்கு வந்து வேணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சரியா ஞாபகமும் இல்லை வேற ஏதாவது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷன் இருந்ததாலே எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாம் இதான் போகணும். எல்லோவில் வந்து எனக்கு ரெக்ரெட் இருந்துச்சு, ஒரு எல்லோ ஜெர்சி போகணுமா, எல்லோ கலர் ஜெர்சி ரொம்ப பளிச்சுன்னு அடிக்குதுல, அது மாதிரிலாம் ரொம்ப இருந்தது. நம்ம ஆஷ் எல்லாம் ட்ரை பண்ணோம், நாங்கள் ஆஷ் கலர்லாம் வந்து ஜெர்சி டிசைன் பண்ணி கொடுத்தேன் நான். ஆமாம், கிரே கலரில் பண்ணி கொடுத்தோம், ஒரு மாதிரி ஆஷ் கிரே பண்ணோம், டார்க் கிரே பண்ணோம், கொஞ்சம் ஒரு மாடர்ன் ஜெர்சிலாம் ட்ரை பண்ணோம், நிறைய இதெல்லாம் ட்ரை பண்ணோம். பட் ஸ்டில் தே வாண்ட் எல்லோ தான், ஆப்ஷனே கிடையாது, என்ன வேணாலும் கொடுத்துக்கோ, பார்க்குறோம் நாங்கள், நீ என்ன இருந்தாலும் எத்தனை பிரச்சனை வேணால் பார்ப்போம், எல்லோ தான் அப்படின்ட்டாங்க. அண்ட் நாங்கள் டிசைன் பண்ணோம், இது ரீபாக் வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஃபைனல் ஜெர்சி வந்து ரீபாக் கிட்ட இருந்து தான் வந்தது. பட் நாங்கள் தான் இந்த டிசைன் வந்து இந்த லோகோ இங்கே இந்த லைனோட வாட்டர் மார்க் யூஸ் பண்ணது, இந்த ப்ளூ பேண்ட், இதெல்லாமே நம்ம பண்ணது தான். ஓகே, நம்ம பண்ணது. அதை வந்து கொஞ்சம் இந்த கிரேடியன்ட் எல்லாம் பண்ணது வந்து, ஏன்னா இந்த கிரேடியன்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறதுலாம் எனக்கு அப்போ தெரியாது இந்த மாதிரி. ஸோ ரீபாக் த மேனுஃபேக்சரர் அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் பார்ட்னர், அவங்க தான் இதை வந்து ஃபைனல் பண்ணாங்க தான். ஸோ ஆனால் வந்து எல்லோ தான் இருந்துச்சு. சரி, அப்போ எனக்கு நான் திரும்ப சொன்னேன், அப்போ வந்து எல்லோங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து அதில் வந்து அது ஒரு எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. எல்லோ கலர் வேணுமா அப்படிங்கிறது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% எனக்கு வந்து அதில் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் மார்க்கெட்டிங் டீம் போத் அட்வர்டைசிங் சைட்லையும் சரி, இந்தியா சிமெண்ட் சைட்லையும் சரி. பட் இந்தியா சிமெண்ட் சைட்லங்கிறத விட எனக்கு வந்து சிஎஸ்கே சரி, அதுதான் ஒரு விஷயம் இல்லை. ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பம்ல, உனக்கு வந்து எது பிடிக்குது அப்படின்லாம் கிடையாது. சக்ஸஸ் ஆரம்பிச்சுன்னா அதுதான் கலர் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதனால வந்து சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் தோனியில் ஆரம்பிச்சு எல்லாரையும் வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த சிஎஸ்கே வந்து ஒரு பிராண்டாக வளர்ந்து நிற்குதுன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கிரெடிட் போகும், ஒரு பெரிய. அதே சமயத்தில் இதை கொண்டு போய் சேர்த்த அட்வர்டைசிங் டீம் இருக்கு இல்லையா, எங்கள் டீமில் இருக்கிற மார்க்கெட்டிங், என்னோட பாஸ், கார்பரேட்டர், ட்வீட் பண்ணவங்க, ட்விட்டர் டீமு, இதை கொண்டு போய் அந்த சோஷியல் மீடியா டீம்ஸ், இவங்க எல்லாரும் இதை வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்த்து அது யோசிச்சு பாரு. அது எல்லோங்கிறதே ஒரு சின்ன ஒரு ஜூனியர் லெவல் காப்பிரைட்டர் தான். ஆனால் அவன் அந்த டீமை ரசிக்காமல், அந்த டீமை என்ஜாய் பண்ணாமல் அந்த வார்த்தை வராது. சும்மா யூ கான்ட் ரைட். பிகாஸ் நீங்கள் எந்த டீமுக்கும் பாருங்களேன், அப்படி ஒரு எல்லாரும் பேசுகிற மாதிரியான ஒரு விசில் போடு, எல்லோ, இதெல்லாம் நீங்கள் மற்ற எந்த டீமுக்கும் வந்து இல்லாத ஒரு ஃப்ரேசஸ். இந்த ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் எந்த டீமையும் பார்க்கவே முடியாது.
இவங்க தான் நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ்லாம் தெரியலனா கூட நீங்கள் பாருங்களேன், ஹல்லா போல் சொல்லுவாங்க, பட்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, ஓகே, எவ்வளோ பேர் தன்னை அதை அப்படி பேசிக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து சிஎஸ்கே பாருங்கள், அது ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் டீமு அவ்வளோ ரசித்து, ஸோ அவங்க கொண்டு வந்தது தான் அவங்க வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ திஸ் அ ஹியூஜ் பார்ட் தீஸ் பீப்புள் ஆல்சோ பிளேட். அட்வர்டைசிங் டீம் அவங்க வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, நம்ம கிரியேட் பண்ணது லோகோ நான் கிரியேட் பண்ணேன், எனக்கு பிடிக்கும் கிரிக்கெட் தான். பட் தட் பர்சன் சிஎஸ்கே சொக்கா அண்ட் பாலா அண்ட் நான் அதில் பார்ட்டாக இருந்தது, ஹானஸ்ட்லி ஐ ஃபீல் ப்ரவுட். ஆனால் இவங்க 2 பேரும் சிஎஸ்கேவை எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு டீமாக அவங்க யோசிச்சதே கிடையாது. ஓகே, எனக்கு சீரியஸாக நேசமிஸ் பார்த்தேன்னு நான் சொல்லுவேன் சார், உங்களை விட அந்த டீமை வந்து ஓன் டீமாக நினச்சது வந்து இவங்க தான். அப்படி அதுக்கு என்ன பண்ணலாம்? பிப்ரவரி வந்துருச்சுன்னா எல்லோ ஃபீவர் தான். நீங்கள் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன வைப்பில் இருக்காங்களோ அதை விட டபுள் வைப்பில் இங்கே உள்ளே இருப்பாங்க. டெய்லி ஈவினிங் ஆனால் உட்காந்து எது பேசினாலும் அடுத்து என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், என்ன ஃபேன்ஸ் கொடுக்கலாம், இப்படியே தான் இருக்கும். நாங்கள் வந்து சிஎஸ்கேவோட ரெக்கமெண்டேஷனே இல்லாமல், சிஎஸ்கேவோட சஜஷனே இல்லாமல் ஆஸ் ஏஜென்சியாக ஃபேன்ஸ்க்கு போஸ்ட் கார்டு சைன் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுலேருந்து, ஓகே, இது எல்லாமே ட்விட்டரில் ஏதாவது கொஷின் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு போஸ்ட் கார்டு, இது எல்லாமே இவங்களோட இந்த சொக்காவோட ஐடியாஸ் தான். ஸோ அவர் வந்து பிப்ரவரி வந்துட்டா, ஜனவரி ஆரம்பிச்சுட்டு பிப்ரவரி வந்துருச்சுனாலே அவர் மைண்டு ஃபுல்லாக எல்லோ ஆயிரும். சிஎஸ்கேவா தான் யோசிப்பார், அவர் அதை தான் யோசிப்பார். இப்போ இந்த டேரக்டர்ஸ்லாம் ஃபேன் பாய் சம்பவம்ன்றாங்களே, அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டாங்க. ஆமாம், அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அந்த பிராண்டே டெஃபினட்டாக, அதால தான் மேபி அது அந்த ஒரு கனெக்ட் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ இந்த விசில் போடு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நம்மளோட ரீஜனல் வேர்ட்ஸில் நம்ம எப்படி பேச்சு வழக்கில் பேசுகிறோமோ அது ஒரு டேக்லைனா, அதை ஒரு கேம்பெயினோட டைட்டிலாக வச்சு எல்லாமே ரொம்ப பெரிய சக்ஸஸ். லைக் விசில் போடுலாம் வந்து இட் வாஸ் டோட்டலி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. விசில் போடுன்ற அந்த கேம்பெயின் ஐடியா எப்படி எவால்வ் ஆச்சு அண்ட் அது அப்போ இந்த வேர்டு வந்து எப்படி ஹிட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? பயங்கர ஒரு another எக்ஸைட்டிங் மூமெண்ட். சி ஆக்சுவலி வந்து இது எனக்கு வந்து சிஎஸ்கே லோகோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸைட்டடான ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா விசில் போடு வந்து என்னன்னா 2009 நினைக்கிறேன். ஓகே, கிளையண்ட் வந்து அவங்க வந்து கிளையண்ட் இந்த சென்ஸ் சிஎஸ்கே சைடில் வந்து அவங்க வந்து ரஜீவ் மேனனை வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு பாட்டு ஒன்று வச்சு பண்ணி அவங்க அந்த வீடியோ, அந்த ரஜீவ் மேனன் அவர் ஷூட் பண்ணுறாரு. ஐ திங்க் ஜிவி பிரகாஷா யாரோ தெரியல, எனக்கு கரெக்டாக மியூசிக் யாருன்னு தெரியல, அவங்க வச்சு பண்ணி அது ஃபுல்லாக அவங்க வந்து அந்த வீடியோ அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம சைட்லேருந்து ஏஜென்சி சைட்லேருந்து விசில் போடு ப்ரொப்போஸ் பண்ணுறோம். கிளைண்ட்டுக்கு வந்து இல்லைப்பா ஆல்ரெடி வேறு ஒரு டீம் பண்ணிடுச்சு, நீங்கள் இதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. பட் எங்கள் பாஸ் சொக்கால அவருக்கு தான் அந்த ஐடியா விசில் போடு, ஓகேவா, அவர் வந்து விசில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிரிக்ஸ் எல்லாம் கிடையாது, அவர் எழுந்து விசில் போடு எழுதானே அவ்வளோதான். அது சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடு, சென்னைக்கு விசில் அடி, அவ்வளோதான். ஸோ இதை வந்து சொக்கா அவரோட ஐடியா, அவர் அங்கே கிளைண்ட்டுக்கு பண்ணுறாரு. கிளைண்ட் வந்து பெருசாக ஒன்றும் அதுக்கு இது ரியாக்ட் பண்ணல, இது பண்ணல. அவருக்கு வேணால் சொக்கா அவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம் டிசைட் பண்ணி இது மைண்டில் தெரியும், அவருக்கு ஒரு கிளியராக தெரியும் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அவரை விட அடமெண்ட்டாக நீ ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவார். நாங்களே சின்ன ஏஜென்சி, கிளைண்ட்டை அப்ரூவ் பண்ணல, கிளைண்ட்டும் அதுக்கு ரியாக்ட் பண்ணல, கிளைண்ட் வந்து இதை பண்ணணும்னு சொல்ல, பண்ணலாம் கூடாதுன்னு சொல்ல, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் வந்து இதை பண்ணியே ஆகணும்னு டிசைட் பண்ணார். எனக்கு மட்டும் அதில் ஒரே ஒரு சின்ன இருக்குன்னா, நம்ம வந்து எல்லாரும் விசில் அடின்னு தான் சொல்லுவோம், விசில் போடுன்னெலாம் யாரும் சொல்ல மாட்டோம். அவர் வந்து இல்லை மாமா, இப்போ என்னை கேட்டேன்னா என்ன அந்த மனுஷன் என்னமா அந்த டைமில் யோசிச்சிருக்காருல அப்படின்னு. நமக்கு அது சீரியஸாக இது ஐ ரெக்ரெட். நான் வந்து அந்த டைமில் வந்து நான் நம்ம இவ்வளோ இதுவாக குழந்தைத்தனமாக யோசிச்சிருக்கோம், ஆனால் அவர் வந்து என்ன கிளியராக யோசிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து விசில் போடு அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஃப்யூச்சரில் அந்த ஆள் அப்போ யோசிச்சு ஃப்யூச்சரில் இது வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த டீமை பேச போகுது, ஓகேவா. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் ஈஸியலாக சொல்லணும்னா விசில் போடு தான். நீ வந்து வெறும் சென்னை தமிழ்நாடு மட்டும் யோசிக்கிறேன், ஆனால் நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா யோசிக்கிறேன், ஆல் ஓவர் வேர்ல்டு யோசிக்கிறேன்ற மாதிரி தான் அவர் யோசிச்சார். பட் இதில் லிட்டரலாக அவர் நம்மகிட்ட சொல்லனாலும் இப்போ நான் யோசிக்கிறேன், ஓகே ஒரு விசில் போடு தான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டார். அப்புறம் பண்ணிட்டு இன்னொரு பார்ட்னர் இருப்பாங்க பாலான்னு சொல்லி, அவங்கக்கிட்ட வந்து பாலா இந்த மாதிரி விசில் போடுவாங்க. அவங்க வந்து அவங்க தான் ஃபினான்ஸ்லாம் பார்ப்போம், கிளைண்ட்டு வந்து எதுவுமே சொல்ல, அது பண்ணுன்னு சொல்ல பண்ணான்னு சொல்ல, நம்ம எதுக்கடா போயிட்டு அது பண்ணணும் தேவையில்லாமல். இல்லை இந்த ஐடியா வந்து கிளிக் ஆகும், நம்ம வந்து இதை வந்து I'll tell you, அப்போல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில்
இந்த சேனலு இந்த இப்போ இருக்கிற இந்த நிறைய லொட்டுலோஸ்க்கு சேனல்லாம் அதெல்லாம் யூடியூப்லாம் கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் இந்த யூடியூப்பில் இது வந்து கிளிக் ஆகும், இது வந்து யூடியூப்பில் நம்ம பார்ப்போம் பண்ணுவோம், இது வந்து கிளைண்ட்டுக்கு இல்லைனா கூட நம்ம ஃபேன் வீடியோவாக வந்து இதை இமேஜினோ ஹவு மச் ஹி லவ் தட் டீம், இது ஒரு ஃபேன் வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு. நான் இங்கே தான் இருக்கேன், நாங்கள் சின்ன டீம் தான், மொத்தமே நாங்கள் 4 பேர் தான். அவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இவங்க பாலான்றவங்க வந்து இல்லைல்லடா வேணாம் எதுக்குடா இது வந்து சொன்ன கெஞ்சி கூத்தாடி கடைசியில் ஒரு 60,000 ரூபா பட்ஜெட் நினைக்கிறேன். 60,000 ஒரு 60,000 தான் நினைக்கிறேன். 60,000 பட்ஜெட். நாங்கள் வந்து அப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஸ்டில் ஷூட் பண்ணுறதுக்கு, அந்த பிளேயர்ஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு மேடின்னு சொல்லி மாதவன் பழனிசாமின்னு சொல்லி அவர் ஒரு சூப்பர் போல, அவரும் எங்களோட எக்ஸ் கொலீக் தான். அவரும் நாங்கள் வந்து ஜெலிவில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் தான் எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணோம். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து வீடியோ ஷூட் பண்ணோம். பண்ணலாம் நம்ம மச்சான், ஆனால் எனக்கு வந்து கேமரா வாடகைக்காவது கொஞ்சம் காசு கொடுத்துருங்க. அதுதான் ஆக்சுவலி அந்த 60,000 ரூபா பேசுனேன். கேமரா வாடகைக்கு சும்மா பசங்க சாப்பாடு அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 பேர் ஆக்சுவலி அவுட் சோர்ஸ்னா அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டீம் சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஆஃபீஸ். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சேர்ந்தது தான் அந்த ஆஃபீஸ். சரா அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து எங்களோட நெய்பர் ஆஃபீஸ். அவங்க வந்து ப்ரொடக்ஷனல் வச்சுருக்காங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி, டிவி கமர்ஷியல்லாம் பண்ணுறது. அவரை வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜராக கூப்பிட்டோம். அவன் வந்து நம்ம டீம் தான், பயங்கர. நாங்கள் என்ன பக்கத்து டோரு. ஸோ சரா சொக்கா போய் சொக்கா இது மாதிரி பண்ண போகிறோம், முடிச்சோக்கா பண்ணிக்கலாம் சொக்கா பார்த்துக்கலாம் சொக்கா. அவர் வந்து தட் கை இஸ் ஆக்சுவலி அவரை பற்றி ஒரு இது சொல்லிடுறேன். வெந்து தெளிந்தது காடு படத்தோட வில்லன் அவர் தான். ஓகே, சிம்பு படம் இல்லையா, அதோட வில்லன் வந்து அவர் தான் சரா. அவர் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஃபிலிம் பண்ணுற கம்பெனியில். ஸோ ஹீ செட் ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ். இது யாருக்கும் காசுலாம் கிடையாது, காசுலாம் கிடையாதுன்னா எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ண போகிறோம். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் சொக்கா ஒரு ஐடியா யோசிச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து அதனால அது. தென் மேடி இஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் திஸ் as a cameraman. தென் another guy called அம்ஜத் கான் சொல்லிட்டு he is a மூவி ஆக்டர் அகைன். அவன் வந்து இக்லூன்னு சொல்லி ஒரு மூவியில் ஹீரோவாக பண்ணாங்க. அண்ட் மாயா மூவியில் அவர் வந்து வில்லனாக பண்ணார். நிறைய மூவிஸ் இஸ் ஆக்டட். வல்லினம் படத்தில் செகண்ட் ஹீரோ ரோல் பண்ணாங்க. ஸோ அவன் வந்து ஐ வாஸ் அ மார்க்கெட்டிங் கை இன் ரேடியோ ஒன். அவன் சொல்லிட்டான் நான் வந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு நந்தான்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருப்பார். அவர் வந்து அம்ஜதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் தான் அந்த டான்ஸ் ஸ்டெப் வந்து கிரியேட் பண்ணவர். அவர் another guy called ரஜீவ் ராஜாராம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரஜீவ் ராஜாராம் இஸ் ஆக்சுவலி ஹெட்டிங் சோனி தமிழ் கண்டென்ட்டோட ஹெட். சரி, இவங்க எல்லாமே அப்போ நாங்கள் எல்லாமே வந்து ஒரு 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 யங் குரூப்பு. நாங்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஒரு சின்ன டீம். இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணோன்னா வி ஆல் பி லைக் ஃபுல் ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக் ஆகிடும், ஒரு கம்ப்ளீட் சார்ஜ். ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் தான் இதான் நாங்கள் தீமே. தென் அம்ஜத் அண்ட் நந்தா இத கேரக்டர்ஸ் பார்த்து விசில் போடு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மேடி பிளான் பண்ணிட்டாரு. காலையில் 5:30 தே ஸ்டார்டட் இந்த மெரினா பீச்சில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும். அங்கே வந்து காலையில் 5 o'clock ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி இந்த சரவணன் இருக்கு ப்ரொடக்ஷன் கைன்றதால அவனுக்கு வந்து அவனை வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மெயில் அனுப்ப சொன்னால் மச்சான் அதெல்லாம் எனக்கு வேணாம், பட் யூ வில் ஆஸ்க் ஹிம் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல போயிட்டு இந்த ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ண வச்சு அது ஒரு மேட்டரில் வச்சு பேசிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆள். ஃபீல்டு ஒர்க்னா என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் பாசிபிள், ஹெசிடேஷனே இருக்காது. அப்படிலாம் கிடையாது, பண்ணிடலாம் அவ்வளோதான். ஸோ நாங்கள் தான் போகிறோம். காலையில் மெரினா பீச்சில் ஆரம்பித்து மெரினா பீச்சில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பசங்க, ஒரு டீ விற்கிற ஆள், ஒரு பூ விற்கிற ஆயா, அதுக்கப்புறம் ஒரு பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் போய் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறோம் கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்க. ஸோ இந்த காஸ்டிங் காசே கிடையாது, காஸ்டிங்னு ஒரு விஷயமே கிடையாது. தென் சரவணன் ஐடியா கொடுக்கும், மச்சான் சிந்தாரிப்பட்ட மீன் மார்க்கெட்டு போவோம் மச்சி. நாங்கள் வந்து மீன் மார்க்கெட்டா மேடி இருக்கார்ல அவருக்கு மீன் மார்க்கெட்லாம் போனோம், அங்கெல்லாம் நீங்கள் வாங்க நான் பண்ணுறேன் வாங்க. சிந்தாதிரிப்பட்ட மீன் மார்க்கெட் போய் அந்த மீன் வெட்டுறவரை ஒரு விசில் அடிங்கன்னு சொல்கிறாங்க. அவர் உடனே ஒரு விசில் அடிக்கிறார். பசங்கள்லாம் வந்து இது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு எல்லாம் வராங்க, எதிர்க்க வராங்க. 1 yearல அந்த ஒரு ஃபேமும் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த எதிர்க்க வந்து நின்றுப்பா அந்த கேமரா பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல எல்லாருக்கும், அந்த இதில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஸோ எல்லாத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வரோம். தென் வி வென்ட் டு எக்மோரில் இந்த அம்ஜத் அண்ட் நந்தா அப்புன்னு ரன்னிங் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் ஒரு ஸ்டெப்பு போடுறாங்க. மேடி வந்து ஒரு பக்கம் அப்படியே இவங்களை பஸ் உள்ளே டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க.
எல்லாமே ஒரு இது மாதிரியே இருந்துச்சு, ஃபிளாஷ் மாப் மாதிரி இவங்க பண்றாங்க எல்லாம். தென் சரவணன் ஏரியில மச்சான் இது மட்டும் இருக்கட்டும், நமக்கு வந்து நம்ம பசங்களே எல்லாம் ஆடி இருந்தாலும் இருக்காது, கண்டக்டர் வேணா ஒரே ஒரு விசிலுன்னு. உடனே கண்டக்டர் வந்து ஒரு விசில் அடிச்சார். டான் பாஸ்கோ ஸ்கூலும் ஸ்பட்டாங்க ரோடு, அந்த ரோடு ஜாயின் ஆகிறது ஒரு ரவுண்ட் ஆனா இருக்கும். இந்த ரவுண்ட் ஆனால தான் இந்த பஸ்ஸில் எடுக்கிறோம். அதுக்கடுத்து அங்கேருந்து இறங்கி வந்து ரவுண்ட் ஆனா சுற்றி நாங்கள் காரில் இருந்து அப்படியே ஷூட் பண்ணுறோம். ரவுண்ட் ஆனா சுற்றி வராங்க. அங்கே ஒரு ஐபேக் ஸ்க்ரீன் ஐஸ்கிரீம் சென்டர் அங்கே போகிறோம். அந்த ஐபேக்கில் வந்து ஒரு 2-3 பேரை இந்தாங்க டிஷர்ட் போடுங்க, போட்டு 2 பொண்ணுங்க டான்ஸ். ஸோ பப்ளிக் ஆடுறாங்க, பப்ளிக் சொல்லி எல்லாருக்கிட்டையும் சரவணன் இல் கோ அண்ட் லாஸ்ட் he will get things. அவன் வந்து போனானா கன்வின்ஸ் பண்ணி ஆடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பொண்ணுங்க ஆட வச்சுட்டோம், ஐபேக்கில் ஆட வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இது அப்படியே இதுலேருந்து வந்து சிந்தாரிப்பேட்டிலேருந்து ஆரம்பிச்சு, பீச்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து இங்கே எக்மோர் முடிஞ்சுதா. எக்மோர் முடிச்சுட்டு நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கத்தில் சரவணா ஆல்மோஸ்ட் இஸ் கான் இன்சைட் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ் ஒன் போலீஸ் மென்ட் விசில். அதுக்கப்புறம் சார் இல்லை சார் ஏதோ பிரச்சனை ஆகிடும் சார், வேணாம் சார். ஆனால் நாங்கள் எங்கள் அதை ஷூட் பண்ணோம் ஒரு போலீஸ் மேனை. ஆனால் அது ஏதோ ப்ராப்ளம் ஆகுன்றதால நாங்கள் அதை இதில் தூக்கிட்டோம். போலீஸ் மேன் பண்ணக்கூடாதுங்க, விசில் அடிக்க சொல்லி அது பண்ணக்கூடாது கமர்ஷியலாக வரும்போது தெரியல எனக்கு என்னன்னு, அதனால நாங்கள் தூக்கிட்டோம். ஸோ வந்து நுங்கம்பாக்கம், அந்த நுங்கம்பாக்கில் அந்த பூக்கடைலாம் வைப்பாங்க அந்த நுங்கம்பாக்கம் ரோடில், அங்கே போய் அது ஷூட் பண்ணோம். ஸோ இது ஒரு பக்கம். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக, இது வந்து சாட்டர்டே ஃபுல்லாக நடந்தது. ஸோ சாட்டர்டே ஃபுல்லாக இந்த மாதிரி ஷூட் பண்ணுறோம், பஸ்ஸில் ஏறுறோம். இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆடுவானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த வீடியோ கூட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள ஒரு சின்ன எக்மோரில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுள்ள திடீர்னு எழுந்து 2 பேரும் அந்த டான்ஸு ஆடுவாங்க அந்த. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங்காக எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, சண்டே அன்னைக்கு பாலா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவையும் வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு நான் பாலா அம்மா அந்த ட்ரஜ் 3 பேரும் அம்மா கோலம் போட வச்சு சிஎஸ்கேன்னு எழுதி வச்சு, அந்த அம்மா இப்போ நோ மோர், அந்த அம்மா அந்த வயசு she must be 75-80 years old. she danced. அவங்க டான்ஸ் ஆட வச்சோம். பெசன்ட் நகர்ல ஒரு ஜாவா கிளப் ஒரு டீம் வந்து காலையில சும்மா ஒரு டீ குடிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஜாவா கிளப் இருந்தது. சரணா உடனே போய் கேட்டான், சார் இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபிளாக் கொடுக்குறோம், உங்க ஜாவாவில் பிடிச்சின்னு அப்படியே வரீங்களா, நாங்கள் அப்படியே முன்னாடி நாங்கள் பைக்கில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு 75 years old ஜாவா ஓனர் அவர். ஓகே, அந்த வண்டியே செமையாக வச்சிருந்தார் ஜாவா. நான் பண்ணுறேன் தம்பி பண்ணலாம், நம்ம வருவோமா வீடியோவில், நான் பண்ணுவோம், அவ்வளோதான். பிளாக்ல எடுத்துட்டு ஒரு கையில் அவர் ஓட்டினார். ஓகே, ஸோ நாங்கள் எல்லாத்தையும் சென்னையோட அத்தனை ஃப்ளேவரையும் பட்ஜெட் இல்லை இருந்ததுன்னா மொத்த தமிழ்நாடும் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடிட்லாம் பண்ணி, அதுவும் சாதாரண கேமரா, ரொம்ப அப்போலாம் ஹை எண்ட் கேமராவில் கூட பண்ணலாம், ஏன்னா பட்ஜெட் இல்லை, ஹை எண்ட் கேமரா கூட கிடையாது. பண்ணி கொண்டு போயிட்டு எடிட்லாம் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஓகே, கிளைண்ட்டுக்கு தெரியாது. கிளைண்ட் பெருசாக அதை இதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கல. நம்ம இதை பண்ணி ஃபேன் பாய் வீடியோவாக போட்டாச்சு. ஒரு 5 days 1 week கழிச்சு கால் வருது கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து. ஏப்பா அந்த வீடியோ வந்து நம்ம சிஎஸ்கே வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ வந்து சோனி மேக்ஸ் கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் வந்து நினச்சோம் சிஎஸ்கே இது அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லையா, அதுதான் கேட்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை நம்மக்கிட்ட அந்த பீட்டா ரெடி பண்ணி அது சிடியில் நாங்கள் தான் ரைட் பண்ணோம். ஓகே, அந்த ரைட் பண்ணி சிடியாக கன்வெர்ட் பண்ணி கேட்டாங்க நம்மக்கிட்ட. அவங்க ஷூட் பண்ணி கொடுத்துட்டாங்க, பீட்டாவாக கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அதை சிடியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம தான் நாங்கள் அதுதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சோனி மேக்ஸ்க்கு அதை கொடுத்துட்டோம். கொடுத்தா சோனிலேருந்து ஃபோன் வருது, இந்த வீடியோ இல்லை. கிளைண்ட் போன, ஏன்பா நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பண்ணி யூடியூப்ல போட்டுறீங்களாப்பா, அதை கேட்குறான்ப்பா அவன், அதுதான் வேணும்ன்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைண்ட் சொல்கிறார், அதுதான் வேணும்ன்றாங்க, ஃப்ரீயாக போடுறேன்றாங்க. ஆடெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக. தே செட் எங்களுக்கு ஐபிஎல் ப்ரமோட் பண்ணுறதுக்கு வி நீட் தட் வீடியோ, தி வீடியோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அந்த நாங்களாம் லோரஸ், அது ஓரளவுக்கு தான் அந்த குவாலிட்டியாக இருக்கும். லைட்டிங்லாம் பெருசாக இருக்காது, எந்த லைட்டிங்கும் கிடையாது. ஸோ சன்லைட்டு ஏர்லி மார்னிங் இடத்துலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆமாம். ஸோ இருக்கிறத வச்சு ஒப்பேற்றி ஏதோ கொஞ்சம் டியூன் கீன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சோனி மேக்ஸில் கொடுத்தோம். சோனி மேக்ஸில் அது வந்ததுக்கப்புறம் தான் ஐ திங்க் தோனி நோஸ். ஓகே, நெக்ஸ்ட் இயர் தோனி செட் ஒன்லி விசில் போடு, நோ அதர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி விசில் போடு அப்படின்னு சொன்னார். நவ் யூ நோ வேர் இஸ் விசில் போடு and how much it is reached, and that full credit, if you ask me, yes, there are people who worked behind CSK, Sara, Maddie, Rajiv, Amjad, நான், நந்தா, அந்த மாதிரி ஒரு நிறைய பசங்க இருந்தாங்க. பட் என்ன ஜென்யூனாக கேட்டேன்னா, that credit goes to Chokka. All the credit goes to Chokka because that man's idea, அதுக்காக அவர் ஃபைட் பண்ணது, அதுக்காக அவர் வந்து போட்ட எஃபர்ட்டு உருண்டு பிறண்டாரு.
பாலா கிட்ட லிட்டரலாக ஒரு கெஞ்சிருப்பார். இந்த பசங்க அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு குழந்தை பசங்க ஸ்கூலில் கூப்பிட்டு போனால் கேட்பாங்களா, அந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ஃபைனலாக எங்களுக்கு எல்லாம் சோறும் அங்கே போட்டு அந்த வீடியோ பண்ணி அந்த விசில் போர்டு அந்த ஃபாண்ட் நம்ம பண்ணது. அது நான் பண்ணது. ஓகே, அது நான் பண்ணது. அது ஆக்சுவலி வந்து அதுக்கு இன்னொருத்தர் இருந்தான், அவனையும் மறந்துட முடியாது. அந்த விசில் போர்டு பண்ணும்போது அந்த கையா வந்து அதை கிரியேட் பண்ணி அதில் ஒரு கை வச்சு பியை வந்து கை மாதிரி பண்ணேன். அதை வந்து கார்த்திக் சேகர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சீனியர் இருந்தான். மீனிங் என்னோட வயசுல சின்னதான், பட் என்னோட சீனியர் தான். ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவன் கிரியேட் பண்ணது தான் அந்த விசில் போர்டோட இது, அந்த கை கிரியேட் பண்ணது. எனக்கு நிறைய சிஎஸ்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து அவன் கொடுத்துருக்கான். அவனோட இன்புட்ஸும் இதுல இருக்கு, நான் அவனை மறந்துடவே முடியாது. தட் பர்சன். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து, அந்த கார்த்திக் சேகரும் அந்த ஆக்சுவலி அந்த ஷூட்ல இருந்தான்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் விசில் போர்டு. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, தட் கிரெடிட் கோஸ் டு தி கிரேட் சொக்கலிங்கம். 15 வருஷத்தை தாண்டி இன்னும் அந்த நிக்குது, அது நிக்கும். அவங்க என்ன வெர்ஷன் வேணாலும் பண்ணாலும் அந்த இது அதை வந்து வெர்ஷன் நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2010ல இருந்து சிஎஸ்கே கிளையண்டே வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க யூ கேன் இன்வால்வ் பிளேயர்ஸ் ஃபார் த வீடியோ அப்படின்னு சொல்லி. அப்பதான் தோனியை வந்து அவர் வந்து அப்படி வந்து அந்த இந்த இப்படியோ விசில் அடிப்பாரு. அதுல இருந்து லெட்ஸ் விசில் அப்படின்னு சொல்லி தென் பார்த்திவ் பட்டேல், ஹெய்டன் ஒரு நாள் பெஸ்ட் பயங்கர விசில் அடிப்பார், சூப்பரா விசில் அடிப்பார். அவர் கையில வைக்காம சம விசில் அடிப்பார். அவரு எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை. அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. பாலாஜில இருந்து, பத்ரிநாத்ல இருந்து, முரளி விஜய்ல இருந்து, ரெய்னால இருந்து, சுதீப் தியாகின்னு ஒரு பையன், இவங்க எல்லாரையும் வந்து ஆட வச்சோம். சுதீப் தியாகி, இன்னொருத்தர் சதாப் ஜகாத்தின்னு சொல்லி அவர்லாம் செம்ம டான்ஸர், அவன் கோவா பையன் பிளேயர். எல்லாரையும் ஆட வச்சோம். எல்லாரும் ஆடினாங்கப்பா. தோனி ஆடல, விசில் மட்டும் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருமே ஆடினாங்க, எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு எந்த டீம்ல அவங்க வேற பிளேயர்ஸ் சப்ளா இருந்தாலும் இந்த மொமெண்ட்ஸை மறந்தே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த டீம்லயும் இப்படி ஒரு விஷயம் வந்து, அதாவது நீ அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சூப்பர், ஃபென்டாஸ்டிக்னா. டிஎன்பிஎல் அந்த லோகோ நம்ம பண்ணதுதான். அதுக்கு வந்து ஒரு மியூசிக் இருக்கும், டமுக்குட்லான்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஆமா, அந்த பாட்டு வந்து அனிருத் தான் பண்ணது. ஆக்சுவலி அதுலயும் ஒரு பெரிய காமெடி இருக்கு. என்னன்னா, அந்த அனிருத்துக்காக சாங்காக வெயிட் பண்ணி சொக்கா வெயிட் பண்ணி சாங் வரலன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு சாங் பண்ணி அதுக்கு வந்து வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி அந்த சாங் வச்சு ஷூட் பண்ணி முடிச்சு எல்லாம் ரெடி. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம், டிவி கொடுக்க போகிறோம். கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ஃபோன், அனிருத் சாங் கொடுத்துட்டாரு, அந்த சாங்கை இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க. நாம வந்து சாங்கு கிரியேட் பண்ணி அதுக்கு அந்த மூடுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தா, இப்போ இவர் ஒரு சாங் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங் வரப்போகுது, எப்படி இதை பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கும் சாங்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ வீடியோ வந்து நாங்கள் ஏற்கனவே ஷூட் பண்ண வீடியோ, சாங் வந்து அனிருத் கொடுத்தது. அது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராப்பராக அந்த ஒரு ஃபிலிம் டீம், அந்த டீமையை வந்து ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லாம் பண்ணி, அந்த சாங்கை ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் பண்ணி டப்புன்னு ஃபாஸ்ட் கட்லாம் பண்ணி எடிட் பண்ணாங்க. ஆனால் வெளியிலேருந்து யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரியும், ஆனால் வெளியில் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கேம் அவுட் ரியலி வெல். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்சுவலி வந்து அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிச் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து பட்ஜெட் இருந்தது, அதுக்கு பெரிய பட்ஜெட் கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்பர் ஃபிலிம். ஏன்னா டிஎன்பிஎல் நாட் ஃபார் த சிங்கிள், ஒரு சின்ன டீம் கிடையாது, ஒரு பெரிய ஈவெண்ட்டோட ஐபிஎல் மாதிரி. அது ஒரு ஐபிஎல் லெவல் கிடையாது, இருந்தாலும் சின்ன லெவல் ஈவெண்ட், தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற மேட்சஸ்னா அதுக்குன்றதால பண்ணும்போது அதுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அந்த வீடியோட இதுவே பார்த்தா தெரியும். கதை ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி தான் அந்த வீடியோ பண்ணாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். அது ஒருவேளை இந்த லோகோவை இப்போ ரீவாம்ப் பண்ணணும், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஐபிஎல் லோகோஸும் நிறைய ஐட்ரேஷன்ஸ் போயிட்டாங்க. இப்போ வந்து ஐயோ நமக்கு இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணலாமே, நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு டிசைனருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் தான். எல்லா டிசைனருக்கும் நீ ஃபினிஷ்டே பண்ண லோகோவை இன்னைக்கு கேட்டனாலும் நீ வந்து அதில் கண்டிப்பாக டெஃபினட்டாக எனி கிரியேட்டர் நீங்கள் வந்து இந்த ஃபினிஷ் பண்ண லோகோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கேட்டால் இதை எதாவது ட்வீட் பண்ண கண்டிப்பாக இருக்கும். பட் எங்களுக்கு அப்போ வந்து அதுக்கு டைமே இல்லை. எங்களுக்கு டைமே இல்லாமல் தான் நாங்கள் வந்து அந்த லோகோ வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் இப்போ என்ன கேட்டேன்னா அந்த அன்ஃபினிஷ்டாகவே அது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தான் சொன்னல, நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதை ஃபினிஷ் பண்ணி பார்த்தோம், சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். ஓகே. இன்னும் சொல்ல போனால் அந்த நடுவில் இருக்கிற அந்த கிரேடியன்ட்லாம் ஒன்று வச்சிருப்பேன் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு, அந்த லோகோலாம் அது இல்லாமல் ஃப்ளாட்டாக கொடுக்கலாம் அப்படின்லாம் சொக்கா ட்ரை பண்ணார். பட் ஸ்டில் அந்த லைனோட வாயில் நடுவில் ஒரு எல்லோ கிரேடியன்ட்லேருந்து தான் ஆரஞ்சு ஸ்டார்ட் ஆகும், அது எல்லோ இருக்கும். அதுதான் ஒரிஜினல் லோகோ. இங்கே ஒரு கிரேடியன்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு எல்லோ இருக்கும் பார்த்தீங்கன்னா.
இங்க மேல இருந்து ஒரு லைட் ப்ளூல இருந்து ஒரு டார்க் ப்ளூ. ஆமா ஆமா அதுதான் வந்து ஒரிஜினல் லோகோ. அந்த ஒரு இந்த சென்ஸ் அதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. அதை வந்து மாறவே இல்லை. பிரிண்ட் எல்லாத்துலயும் அதுதான் போகும். வேற இதுல வரும்போது மீடியால வரும்போது கொஞ்சம் இந்த கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இதுதான் எனக்கு இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது பெருசா வந்து அதுல வந்து ட்வீக் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை கிளைண்ட் வந்து ரீவேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணா நம்ம கண்டிப்பா நிறைய பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் இருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம 3D எல்லாம் பண்ணி நிறைய விஷயம்லாம் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு என்ன நான் யோசிக்கிறேன்னா, எனக்கு KKR லோகோ ரொம்ப பிடிச்சது. அது வந்து அந்த டைமில் 3Dயா நம்ம பண்ண முடியல, ஒருத்தங்க 3Dயா பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய அவங்க அதில் நிறைய கிமிக்ஸ் இருந்துச்சு. அந்த லோகோ வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப காம்பேக்டு, அவ்வளோ டெக்னிக்கலாகவும் அந்த லோகோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த நிமிஷத்தில் கேட்டேன்னா சிம்பிள் லோகோ தான். ஈவன் நீங்கள் கோ டு ஐஃபோன் 3Dயில் இருந்த ஆப் ஐகான்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃப்ளாட் ஐகான்ஸாக மாற்றினாங்க. ஸோ என்ன கேட்டேன்னா அப்பத்தை விட சிஎஸ்கே வந்து கரண்ட்டுக்கு தான் வந்து இப்போ ட்ரெண்டுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஹைடாவே யோசிச்சுட்டோம். மாதிரி இப்போ கேகேஆர் வந்து சிங்கிள் டோன்ல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இல்லப்பா. அந்த லோகோ வந்து நான் அதை வந்து இது பண்ணவே மாட்டேன். அந்த லோகோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆக்சுவலி அதில் ஒரு பெரிய தாட் இருக்குது, அதுக்கு பின்னாடி தாட் பிஹைண்ட். அதனால அதை பண்ணிட முடியும். அதை பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. அவங்களால பண்ண முடியாது, அதை பண்ணிட்டாங்க இருக்கு. அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க அதெல்லாம் யோசிச்சாங்க. பட் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா இந்த சிம்பிள் தான் எனக்கு என்னமோ ஒர்க் ஆகுதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியும். நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, சூப்பர் கிங்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல, திருவண்ணாமலை சைட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போர்டில் வரைஞ்சிருக்கான். அவன் அழகாக வரைஞ்சிட்டான் அந்த லோகோ. அவனுக்கு அது காம்ப்ளிகேட்டடாகவே இல்லை. ஓகே. ஸோ நம்ம அதை 3D எல்லாம் பண்ணி கொடுத்தனா நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், நம்ம லோகோ வந்து ஒருத்தன் இல்லை, அவன் ஃபேன், அவனுக்கு அது பிடிக்குது, அவன் என்ஜாய் பண்ணுறான். ஒரு ஆட்டோ பின்னாடி வரைஞ்சிக்கிறான். எல்லா இடத்துலையும் நிறைய பேர் அவன் ஆரம்பிக்கிற கடைக்கு சூப்பர் கிங்ஸ் லோகோ போட்டுக்கிறான். அவன் அந்த ப்ரொமோஷனாகவும் நினைக்கிறான். அதே சமயத்தில் அதை வந்து அவன் இஸ் அ ஃபேன், அவனுக்கு வந்து அதை பிடிச்சிருக்கு. அவனுக்கு அதனால அதை வந்து அந்த லோகோ அவன் யூஸ் பண்ணுறான். அது வந்து சிஎஸ்கேக்கு ப்ரொமோஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதில் எந்த இதுவும் சரியில்லை. அதை சிஎஸ்கே வச்சுட்டு இந்த மாதிரி மர்ச்சன்டைஸ் ஏதாவது டூப்ளிகேட் பண்ணி விற்கிறவங்கள தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர சிஎஸ்கேக்கு இதுதான். அதே சமயத்தில் அது வந்து அவ்வளோ ஈஸியாக அடாப்டபிளாக இருக்குது. எல்லாத்துலேயும் அவங்க வந்து சிஎஸ்கே வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். மற்ற லோகோஸ் வந்து சேலஞ்சிங் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கேகேஆர் ஒரு டீ கிளாஸில் ஒயிட்டில் கேகேஆரை பிரிண்ட் பண்ணால் முடியாது. அது மட்டும் நான் சொல்லுவேன், அது பண்ண முடியாது. நீங்கள் சிஎஸ்கே பிளாக்ல பிரிண்ட் பண்ணுங்க, ஒயிட்ல பிரிண்ட் பண்ணுங்க, நீங்கள் எனி கலரில் பிரிண்ட் பண்ணுங்க, அந்த லோகோ வந்து அப்படியே இருக்கும். அதனோட சின்ன சேஞ்சஸ் நீ ஒண்ணுமே பண்ணவே தேவையில்லை. அதை அப்படியே எடுத்து சாலிட் கலர்ல பிரிண்ட் பண்ணா அது ஒர்க் ஆகும். அது நீ இன்னும் ரெடியூஸ் பண்ணாலும் இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிறத படிக்க முடியலனாலும் அந்த லயன் வில் ஸ்பீக். அந்த இன்னொரு விஷயம், அந்த லயன் வந்து எனக்கு என்னன்னா யூனிக்காவே இருக்கு. இன்னை வரைக்கும் யூனிக்கா இருக்கு. ஆமா, இன்னை வரைக்கும் அது யூனிக்காவே இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து ரீவேம்ப் பண்ணணுமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினாக தான் இருக்கும். ரீவேம்ப் பண்ணால் இந்த இம்பாக்ட் வருமானது எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் த டே ஃபேன்ஸ் அவங்களுக்கு அது எவ்வளோ பிடிக்கும்னு தெரியல. கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அப்படியே இருக்கிறது தான் சரியா. ஸோ ஃபேண்டாஸ்டிக். பெஸ்ட். நான் ஆஃப்டர் 16 years ப்ராப்ளி அந்த க்ளோஸ் நெட்வொர்க் இல்லாமல் அவுட் சைட் ஆடியன்ஸ்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்ப்பாங்க. ஓகே, சிஎஸ்கே லோகோ பண்ணது இவர் தானா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நான் உண்மையிலே அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் நினச்சிக்கிட்டேன். இல்லை, அது கண்டிப்பாக நான் ஆடியன்ஸ் கிட்ட அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் கூட இருந்து அதை நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வாண்ட் த ஆடியன்ஸ் டு ஃபீல் த சேம் எக்ஸைட்மெண்ட் உங்களை பார்க்கும்போது. தேங்க்யூ. ஒன் ஃபைனல் கொஸ்டின் தான், ஒருவேளை நீங்கள் இந்த லோகோ பண்ணல அப்படின்னா, ஒருவேளை இந்த கேம்பெயின்ஸ் எதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா, ஒரு அவுட் சைடராக இருந்து இந்த ஒரு ஐபிஎல் இந்த சிஎஸ்கேவை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி பார்ப்பீங்க? அதை டெஃபினட்டாக இப்போ இருக்கிற இதே கிரேஸ் அஸ் அ ஃபேனாக இருக்கும். அதனால நானே யோசிச்சிருக்கேன், ஒருவேளை நம்ம சிஎஸ்கே பண்ணலன்னா நமக்கு வந்து இவ்வளோ கிரேஸாக சிஎஸ்கே மேலே இருப்போமான்னு. நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் இதே மாதிரி இந்தியன் மேட்சஸ் பார்க்கும்போது இப்படி தான் இருந்திருக்கேன். ஓகே, சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது இந்த ஜெர்சி போட்டுக்கணுங்கிற ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சூப்பர்ஸ்டிஷன் எனக்கும் இருக்குது. நானும் வந்து இன்னைக்கு இந்த மேட்ச் போட்டு இந்த டிஷர்ட் போட்டு இந்த ஆங்கிள் இந்த டிவியில் இப்படி உட்காந்து பார்த்தா தான் நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது இன்னைய வரைக்கும் இருக்குது. அது ஒரு ஃபன் தான். அது வந்து நம்ம பட் எனக்கு அதில் ரொம்ப சீரியஸ். ஆக்சுவலி சிஎஸ்கே வந்து ரொம்ப சீரியஸ். ஓகே, சிஎஸ்கே வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் தான். எனக்கு சிஎஸ்கே இல்லை, கிரிக்கெட் மேட்ச்சே எனக்கு ரொம்ப அந்த மேட்ச் பார்க்கணுன்னு அதாவது வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வேர்ல்ட் கப்போ இல்லை இப்போ தான் எனக்கு சீரீஸ் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குது.
முன்னாடிலாம் வந்து உட்காந்து பார்த்துருவேன் எல்லா இந்த இயர் ஃபுல்லாக வந்து இந்தியன் டீம் எந்த ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுது, எந்தெந்த கண்ட்ரி டீம் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு வருது, அந்த டூர் பிளான் எல்லாம் உட்காந்து பார்த்து நான் ஷெடியூலாக வச்சுருப்பேன். ஓகே, அவ்வளோ பார்ப்பேன். ஸோ அதனால் கிரிக்கெட் அவ்வளோ பிடிக்கும், ஒரு ஸ்போர்ட் அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி வந்து எனக்கு சிஎஸ்கே என்னன்னா, நான் சிஎஸ்கே வரும்போதே இதை நான் வந்து அப்போ சொன்னது தான், 16 வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன் என்னோட இதில். இந்தியா, எஸ், யூ ஆல் பார்ட் ஆஃப் இந்தியா, நம்ம ஒரு இந்தியாவோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பட் சிஎஸ்கே வந்து மோர் பர்சனல்னு நினைக்கிறேன் நான். இன்னும் அந்த அந்த வட்டம் இன்னும் குறுக்கிடுதா? ஸோ நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஓன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு நான் லோகோவுக்கு நம்ம அதுக்கு எந்த பார்ட்லையும் சிஎஸ்கே கூட கனெக்டே இல்லைனாலும் இந்த க்ளோஸ்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியல, அப்படி இருக்காது நான் நினைக்கவே இல்லை. நானே யோசிச்சு பார்த்துருக்கேன், இல்லை நம்ம கண்டிப்பாக இதே கிரேஸோட தான் இருந்திருப்போம், நம்ம சிஎஸ்கே கூட பாட்டா இல்லைனா கூட இந்த கிரேஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, சிஎஸ்கே நான் என்ன மாதிரியே பார்க்குறேன். எனக்கு என்ன ஆக்சுவலி வந்து நான் அப்படி என்ன கேரக்டர் நினைக்கிறேன், இது வந்து யாருக்கு மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல என்ன அப்படின்னா. பட் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா தோத்தப்பவும் சரி ஜெயிச்சப்பவும் சரி பெருசாக வந்து ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணதும் இல்லை, தோத்ததை வந்து பெருசாக அப்படி டவுன் ஆகி போனதில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்ச் அப்போ நான் தோனியை பார்க்குறேன். தோனி இஸ் த ரீசன் ஃபார் தட். அந்த டோனு வந்து அந்த டீமுக்கு டோனை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு எஸ் டெஃபினட்டாக மேனேஜ்மெண்ட்டும் அந்த டோனில் இருந்தாங்க. அந்த டோனு தோனிக்கு இருந்ததால தான் இவ்வளோ நாள் வந்து தோனி இந்த டீம்லேயே 2 பேருக்கும் ஒத்து போனதால தான் அவ்வளோ நாள் இந்த டீமில் இருக்கு. இல்லை வேறு டீமில் பார்த்தோன்னா அது ஒத்து போகாதது தான் ஷஃபிள் ஆகிட்டே இருப்பாங்க, கேப்டன்லேருந்து டீம்லேருந்து நிறைய பிளேயர். பட் இங்கே 2மே ஒரே மாதிரியானவங்க. இவங்க வந்து ஜெயிச்சதை பெருசாக கொண்டாடவும் இல்லை, தோத்ததை வந்து அப்படியே பெருசாக வந்து அதை ஃபீல் பண்ணவும் இல்லை, அப்படியே லைட்டா ஓகே நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு, கப் வின் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் சீசன் என்ன பிளான் பண்ணும், அப்படிதான் இருக்காங்க. நானும் அப்படிதான், எனக்கும் வந்து அது பெருசா வந்து ஓகே இது முடிஞ்சிச்சு, இந்த ஜாப் முடிஞ்சிச்சு, சிஎஸ்கே லோகோ நம்ம பண்ணோம்பா, நல்லா இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோதான், அடுத்த வேலையை பார்ப்போம், அப்படிதான். ஸோ அதனால சிஎஸ்கே அப்படி இருக்குன்னு. இப்போ சமீபத்தில் கூட நான் வந்து ஒரு மேட்ச்ல கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி அடிச்சு அந்த பிளேயர் அந்த மேட்ச் முடியும் போது தோனி தான் ஐ திங்க் சிஎஸ்கே வின், சிஎஸ்கே ஓன் த மேட்ச். நடந்து வந்திருக்கும் போது ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் த கேப்டன் ஆஃப் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வரும்போது ரொம்ப டல்லாக மேட்ச் தோத்த ஃபீலில் வரும்போது தோனி வந்து கேஷ்ல அவனை தட்டி ஒரு மேட்ச்சு அவ்வளோதானே அப்படின்னு. அது நம்மளால இங்கே அது ஆடியோவாக நம்ம கேட்க முடியலனாலும் அது கிளீனாக தெரியுது. ஒரு பர்சன் வந்து அவன் ஒரு ஆப்போசிட் கேப்டன் கிட்ட போயிட்டு அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஸ்போர்ட். ஆனால் அங்கேயும் போயிடே இது ஒரு ஸ்போர்ட், தோத்துட்டா அதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போங்கிற ஒரு அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து சிஎஸ்கே ரொம்ப பிடிக்குதோன்னு தோணுது. தோத்துட்டா பெருசா ஃபீல் பண்றது இல்ல. ஆக்சுவலி இந்த சீசனே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தோக்குறது ஜெயிக்கிறத பத்தி பேச்சே கிடையாது யாருக்குமே. இந்த நம்ம பிளே ஆஃப் போகுமாங்கிற பேட்ச் வந்து வெளியில வேணா கமெண்டேட்டர் இல்ல ஒரு இந்த யூடியூபர்ஸ் இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தவிர ஃபேனை பொறுத்த வரைக்கும் தோனி வந்தாரா கிரவுண்ட்ல ஆனாரா அவ்வளவுதான். சொல்ல போனா சிஎஸ்கேல பிளேயர்ஸ் அவுட் ஆக சந்தோஷமா அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து கப்பை பத்தியே யோசிக்கல யாரும். வின்னிங் இது அந்த மைண்ட் செட்டே போயிடுச்சு. பிகாஸ் தே ஐ திங்க் ஒன்று நம்ம நிறைய வின் பண்ணிட்டோம், நிறைய சீசன்ல வந்து பிளே ஆஃப் வந்துட்டோம், இது எல்லாமே ரீசனா இருந்தாலும் சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் மென்டாலிட்டி அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் ஓகே ஸ்போர்ட் என்ஜாய் பண்ணுவோம், இது ஒரு கிரிக்கெட் அதை என்ஜாய் பண்ணுவோம், இன்னைக்கு மேட்ச் நல்லா ஓடிச்சான். பட் மற்ற பிளான்லாம் எப்படி இருந்தாலும் எனக்கு இன்னும் வந்து ஒரு விஷயம் வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணுங்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். எனக்கு அன்றைக்கி சிஎஸ்கே தோத்துச்சுன்னா கொஞ்சம் மூடே ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடும். ஸோ சிஎஸ்கே வந்து மோர் தென் எனிதிங் அந்த வின்னிங் ஃபேக்டர் ஒன்று நம்மளை வின் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. நம்மளை வந்து அஸ் ஒரு டீமு ஒரு ஃபேனாக வந்து சிஎஸ்கே நெவர் லெட் டவுன் அஸ் நோ ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே விட்டது கிடையாது. ஸோ இன்னொன்று விஷயம் என்னன்னா மற்ற எல்லா டீம்லும் பார்த்தேன்னா ஒரு விஷயம் இருக்கும். எஸ்ஆர்ஹெச்லாம் ஆடுறது 277 266 பயங்கர ரெக்கார்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வின்னிங் தான் ரெக்கார்டு. இந்த இண்டிவிஜுவல் ரெக்கார்டு, இவ்வளோ ஹை ஸ்கோர் ரெக்கார்டு, நாங்கள் வந்து இவ்வளோ விக்கெட் எடுத்திருக்கோம், இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. வின்னிங் தான் ரெக்கார்டு, வின்னிங் தான் ரெக்கார்டு. அட் இஸ் மேட்டர்ல எண்ட் ஆஃப் த டே. இப்போ யோசிச்சு பாரு, எல்எஸ்ஜி வந்து இவ்வளோ டீம் வின் பண்ணாங்க, அவ்வளோ டீம் எங்க நிற்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபேன் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தான், பார்த்தல சிஎஸ்கே எல்எஸ்ஜி தோத்துச்சுல, சிஎஸ்கே மொக்கட்டிங்களா, எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டை பாருங்க எங்க நிற்கிறாங்க. அவங்க அப்படியே வந்துட்டாங்க உள்ள. பிகாஸ் சிஎஸ்கே நோஸ் ஹவு டு கெட் டு தட் லெவல். அங்கே எங்கே வரணும், குவாலிஃபைக்கு எப்படி ஆகிறதுனா எனக்கு தெரியும். அண்ட் குவாலிஃபை வந்துட்டாங்கனாலே ஆக்சுவலி பார்த்தோன்னா மற்ற டீமுக்கு எல்லாம் நிஜமாவே ஒரு ஃபேனாக நின்று சொல்கிறேன், குவாலிஃபை சிஎஸ்கே வந்துருச்சுன்னா மற்ற டீமுக்கு எல்லாருக்குமே பயம் வந்துடும். ஏன்னா இவங்க குவாலிஃபைல வேற மாதிரி ஆகிடுவாங்க, வேற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க, வேற மாதிரி இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸோட லெகசியை ருத்ராஜ் கெய்க்வாட் டேக்
ஃபார்வர்டுன்னு நினைக்கிறேன். அந்த தோனியோட லெகசியும் அப்படியே கொண்டு போங்க, அந்த வின்னிங் லெகசி, அந்த வின்னிங் இது விஷ் அதை எடுத்துகிட்டு போங்கன்னு நினைக்கிறேன். பட் எஸ் ஐ இஸ் டூயிங் கிரேட். நிச்சயமாக ஒரு ஃபேனாக உண்மையிலே இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. ஒரு டீமை, ஒரு பிராண்டை ஒரு பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தது உண்மையிலே அது வந்து இன்டர்வியூக்காக இல்லை, ஒரு மாதிரி ஜஸ்டிஃபைங்காக இருக்குது. கரெக்டில் ஆமாம், அதால தான் மேபி நீங்கள் சொல்கிறதால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து அதோட ரொம்ப கனெக்ட் ஆகி. ரொம்ப சிம்பிள்னா, சாரி நான் இது இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, நீ ஒரு விஷயம் நம்ம பண்ணி அச்சீவ் பண்ணிட்டோன்னா செலிப்ரேட் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோக்கும்போது அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஸோ இதை முடிச்சிட்டோம், இது முடிஞ்சு போச்சு, எஸ் வி ஹவ் டன் திஸ், நெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதில் உனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சாலும் அதை ரிசல்ட்டாக மட்டும் எடுக்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அது ஒரு ரிசல்ட், அவ்வளோதான். ஓகேவா? அது வின்னிங்கோ லூஸோ அது ரிசல்ட். அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா உனக்கு வந்து எதுவுமே உன்னை அஃபெக்டே பண்ணாது. ஸோ உனக்கு ஒரு விஷன் ஒரு கிளியராக இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும், நீ எது பண்ணாலும் கிளாரிட்டியோட பண்ணுவேன், உனக்கு நர்வஸே இருக்காது. ஆக்சுவலி அந்த வகையில் வந்து ஒரு சிஎஸ்கே இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லெசன் ஃபார் எனி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. ஒரு ஃப்ரெஷரோ, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறான், ஒருத்தன் அச்சீவ் பண்ண போகிறான், ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு ஃப்ரெஷ் ஆண்டர்ப்ரனர், எல்லாருக்குமே வந்து இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், ப்ரொக்ரெஸை வந்து ஒழுங்காக பண்ணுங்கள், அவ்வளோதான். ப்ரொக்ரெஸை பாருங்கள், அதில் வர ரிசல்ட்டை அப்படி ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதை வந்து நம்ம வந்து பெருசாக தூக்கி தோல்லலாம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து அது வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ப்ரொக்ரெஸ், ஒரு விஷயத்தை நோக்கி நீ ட்ராவல் பண்ணுற, அதுக்கான ப்ரொக்ரெஸை ஒழுங்காக சின்சியராக அதை பண்ணு, அதுக்கான ஒரு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை நீ பேக்கில் போட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். நீ அதை தூக்கி தலையில் வைக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ரிசல்ட்டை தூக்கி வைக்கிறதுக்கு தலையில் இடம் இருக்காது. ஸோ அதை தூக்கி பேக்கில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரிய இடம் இருக்கும். நீ தலையில் வைக்க ஆரம்பிச்சேன்னா உனக்கு கொஞ்சம் தான் இடம் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் கீழே போட்டுரும். தட் இஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களோட மெமரிஸ், கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷ கதையை வந்து ரொம்ப சூப்பராக கம்பைல் பண்ணி, அதுவும் இல்லாமல் ஒரு பிராண்டோட சக்ஸஸ்க்கு பின்னாடி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரு யங் டீம். நீங்கள் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோ ஒரு பெரிய டீம் எதுவுமே இல்லை, பட் ஒரு சின்ன டீம் அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இட் இஸ் பீன் அ ஹியூஜ் சக்ஸஸ். ஒரு ஊரே கொண்டாடுது அது அப்படின்றப்ப உண்மையிலே வி ஆல் ஃபீல் வெரி ப்ரவுட். நான் உங்களோட நெட்வொர்க்கில் இருக்கேன் அப்படின்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எனக்கு ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷம் அப்படியே உள்ளே இருந்ததெல்லாம் அப்படி கொட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. இது நான் வந்து நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி பேசும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜூனியர்ஸ் கிட்டேயோ இல்லை என்னோட கொலீக்ஸ் கிட்டேயோ பேசும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணி, இதை நெவர் ஆன் கேமராவும் நான் வந்து வெளியில் சொன்னதில்லை. அதே டோன் தான், அதை நம்ம பெருசாக வந்து இது பண்ணதில்லை. பட் இது ஒரு நல்ல மெமரிஸ், எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல மெமரிஸ். எஸ், சிஎஸ்கே இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் எனக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அதனால் தேங்க்ஸ் டு சிஎஸ்கே. அண்ட் இந்த கேமராவில் சப்போஸ் யாராவது சிஎஸ்கே டீம்லேயே யாராவது பார்த்தாங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் த என்டையர் டீம். ஆக்சுவலி கேவ் அஸ் அமேசிங் என்டர்டெயின்மெண்ட் for these 16 years, and I wish you guys continuously do this forever. Thank you so much, and thank you guys.